மரேசன்ஜி மரேசன்ஜி வந்துட்டோம். இருக்கு. ஓகே குறை குறை. நன்றி தலைவரே. அனைவருக்கும் ஆரோக்கிய காலை வணக்கம். ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் செங்குட்டோன் அவர்களின் செய்திய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பென் சிட்டி வழங்கும் காலச்சேத்திரம் 2.0. இது இயற்கையின் வாழ்வியல் முறை. உன்னுடல். இந்த அற்புத நிகழ்வுக்கு நம்முடன் இணைந்துள்ள ஜோன் 31 உதவி ஆளுநர் ரொட்டேரியன் ஆர் சம்பத் அவர்களையும், ஜோன் 20 உதவி ஆளுநர் ரொட்டேரியன் இன்ஜினியர் ஏ சுரேஷ் பாபு அவர்களையும், ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பென் சிட்டியின் செயலாளர் ரொட்டேரியன் பி சிவசங்கர் அவர்களையும், காலச்சக்கரம் திட்டத்தின் தலைவர் ரொட்டேரியன் ஆர் குணபாலன் ஐயா அவர்களையும், அடுத்த 3 நாட்கள் நம்முடன் இணைந்து திட்டத்தை மிக சிறப்பாக நடத்த உள்ள ரோட்டரி கிளப் ஆஃப் கடலூர் மிட்டவுன் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ஏ ஆசை தம்பி ராஜு அவர்களையும், செயலாளர் ரொட்டேரியன் வி சுரேஷ்குமார் அவர்களையும், நமக்கு ஆசனங்களை மிக எளிமையாகவும் சிறப்பாகவும் பயிற்றுவித்துக் கொண்டிருக்கின்ற நமது ஆசான் பாரதி தேவி அம்மா அவர்களையும், இன்று சிறப்பு அழைப்பாளராக மகளிர் நலன் குறித்த விளக்கங்களை அளிக்க இருக்கின்ற இயற்கை மருத்துவர் அகிலா அம்மா அவர்களையும், மேலும் இக்குழுவில் பயணித்து வரும் அனைத்து நல்ல உள்ளங்களையும் வருக என வரவேற்று தொடர்ந்து திட்டத்தினை நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. வரவேற்பு நிகழ்த்திய தலைவர் அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீகிருஷ்ணம் சங்கத்தின் செயலாளர் ரொட்டேரியன் ரவிசுந்தர் அவர். அனைவருக்கும் வணக்கம். மனித குலத்தை பிறப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்மைகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனங்களை அகற்றுடன் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஏற்றுக்கொள்ளவும், அனைத்து மக்களுடைய தன்னம்பிக்கையையும் அமைதியையும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடுகளையும் நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை குறையவும், மேலும் மாநிலத்தின் துரிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா மக்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புடனும் தோழமையுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாய் நீயே என்று தோன்றுக. எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரோட்டரிகளாகிய எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி சார். ரோட்டரி ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீகிருஷ்ணம் சங்கத்தின் செயலாளர் அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் மிக்க ஆசான் பாரதி தேவி அம்மா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சிவவாக்கியம். மறிகடல்கள் ஏழும் நீ, என்னும் நீ, எழுத்தும் நீ, இசைந்த பண்ணெழுத்தும் நீ, கண்ணும் நீ, மணியும் நீ, கண்ணுள்ளாடும் பாவை நீ, நன்னும் நீர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருளிடாய். மண்ணும் நீ, விண்ணும் நீ, மறிகடல்கள் ஏழும் நீ, என்னும் நீ, எழுத்தும் நீ, இசைந்த பண்ணெழுத்தும் நீ, கண்ணும் நீ, மணியும் நீ, கண்ணுள்ளாடும் பாவை நீ, நன்னும் நீர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருளிடாய். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். வைகரை துயில் எழு, அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயில் எழு, அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயில் எழு, அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி, தன்னை சூழ்ந்தது அறி, வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி, தன்னை சூழ்ந்தது அறி, வெற்றி உறுதி.
வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்தது அறி, வெற்றி உறுதி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக சூரிய வணக்கம் மற்றும் தொடர் ஆசன பயிற்சிகள். சூரிய வணக்கம் 12 நிலைகள். 1 2 3 4. இடது காலம் முன்னாடி வச்சுக்கிறோம், வலது காலம் பின்னாடி நல்லா நீட்டி வச்சுக்கிறோம், தலையை அண்ணாந்து பார்க்கிறோம். 5 6 7 8 9. வலது கால் எடுத்து முன்னாடி வச்சுக்கலாம், இடது கால் அப்படியே வச்சுக்கலாம் பின்னாடி, தலை அண்ணாந்து பாருங்க. 10 11 12. ஒரு நீண்ட மூச்சு எடுத்துக்கலாம். ஞாயிறு போற்றுதும், ஞாயிறு போற்றுதும், ஞாயிறு போற்றுதும், ஞாயிறு போற்றுதும். அப்படியே அமர்ந்த நிலைக்கு வந்துடலாம். நாம் இப்போது இந்த தொப்பையை குறைக்கக்கூடிய சில ஆசன பயிற்சிகளை பார்க்கலாம். அதே தொடர்ந்து தொடர் பயிற்சியாக எப்படி செய்தால் நல்ல வெகுவா உடல் எடையை குறைக்கலாங்கிறத பார்க்கலாம். அதே போல இதயத்துக்கும் மூளைக்கும் நல்ல ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய, நல்ல ரத்த ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஆசன பயிற்சியாகவும் இது இருக்கும். இதை தொடர்ந்து பார்க்கலாம். எல்லாரும் இப்படி வஜ்ராசனத்துக்கு உட்காந்துக்கோங்க. அப்படியே கண்களை மூடி ஒரு 10 வினாடிகள் நன்றாக ஆழமாக மூச்சை இழுத்து மெதுவாக வெளியிடுங்க. சசங்காசனம், முயலாசன நிலைக்கு போயிடலாம். மூச்சு இழுக்கிறோம், மூச்சு விட்டே கீழே வரும். அமைதியாக மூச்சுக்கத்தை கவனிங்க. மூச்சு விட்டே மேல வரும். இப்போ வஜ்ராசனத்திலே பாத்தீங்கன்னா காலை பிட்ட பகுதியிலிருந்து வெளியே எடுத்து வச்சிடறோம். அப்படியே உட்கார்ந்துக்கிறோம். உட்கார்ந்துட்டு மூச்சு இழுக்கிறோம், மூச்சு விட்டுட்டே அப்படியே முன்னாடி வரும்.
அப்படியே தலை கொண்டாந்து தலையில அப்படி மூச்சுக்கிறோம். அப்படியே மூச்சுக்கிட்டு இந்த 2 கையாலையும் காலை பிடிச்சிட்டு பின்னாடி படுத்துக்கணும். மெதுவா இப்படி காலை பிடிச்சிட்டு அப்படியே பின்னாடி அப்படியே காலை பிடிச்சிட்டு மறுபடியும் எழுந்திருக்கிறோம். மூச்சுக்கிறோம். மூச்சு விட்டுட்டே முன்னாடி போறோம். தலை கீழே டச் பண்றோம். மறுபடியும் மூச்சு விட்டுட்டே மேல வரோம். மூச்சு விட்டு பின்னாடி படுத்தோம். மூச்சு விட்டுட்டே மேல எழுந்திக்கணும். மறுபடியும் ஒரு மூச்சு மூச்சுக்கிட்டே முன்னாடி வரோம். இது அப்படியே தொடர்ந்து ஒரு எக்ஸசைஸா தொடர்ந்து பண்றோம். Breathe in, breathe out. எந்திரிக்கும் போது breathe in, முன்னாடி குதிக்கும் போது breathe out. இதை தொடர்ந்து நம்ம பண்ணிட்டு இருக்கும் போது நல்லா தொப்பை வந்து நல்லா குறையும். அதே மாதிரி இந்த இரவுல வந்து பாத்தீங்கன்னா கால் பாதங்கள்லாம் சுண்டி இருக்கிறது, தூங்கும்போது நரம்பெல்லாம் சுண்டி இருக்குதுவாங்க. அந்த நரம்பு இருக்கக்கூடிய கெட்ட நீரெல்லாம் வெளியே எடுக்கணும். நல்ல ஜீரண சக்தியை அதிகரிக்கும். அடுத்ததாக நாம் செய்ய இருப்பது மானாசன பொசிஷன். உங்களுடைய கால் முட்டிக்கு நேரம் கையை முட்டி வச்சுக்கோங்க. தலை நல்லா குனிஞ்சிக்கும் போது முதுகு பகுதி நல்லா மேல தூக்கிக்கோங்க. இப்படி ஒட்டகத்தோட முதுகு மேல தூக்கிட்டு வர மாதிரி மூச்சுக்கிட்டே தலை மேல தூக்கணும். மூச்சு விட்டுட்டு தலை கீழே கொண்டு வரோம். மூச்சு விடும்போது வயிறு நல்லா உள்ள சுருங்கணும், நல்லா வயிறு உள்ள போகணும். இதுலயே பாத்தீங்கன்னா அடுத்ததான் நம்ம செய்ய போறது கொஞ்சம் கால்கள் வந்து கரெக்டான அளவுல கேப் வச்சுக்கணும். பின்னாடி வியாக்ராசனம், அதாவது ஒரு சிறுத்தையோட வடிவம். சிறுத்தை எப்படி இருக்கும் அதோட வடிவம். என்ன பண்றோம்னா தலை நல்லா மேல தூக்கி பாருங்க. வலது கால மேல தூக்கிக்கணும். மூச்சு விட்டுக்கிட்டே வலது காலை வந்து உங்களுடைய முகத்துக்கிட்ட கொண்டுட்டு வாங்க. உன்னால கொண்டு வர முடியலன்னா வலது காலுக்கு இடது கை பிடிச்சு முகத்துக்கிட்ட கொண்டு வாங்க. கொண்டு வந்து டச் பண்ணுங்க. 4 அடியில் வந்து உங்களுக்கு வந்து டச் ஆயிடும். அடுத்து இடது கால் தலை மேல தூக்கி நிலையில வச்சுக்கோங்க. முதுகு தண்டு உள்ளார குவிந்த நிலையில இருக்கணும், மேல தூக்கி நிலையில இருக்கக்கூடாது. மூச்சு இழுக்கிறோம். மூச்சு விட்டுட்டே கீழே வரோம். இடது காலை வந்து வலது கையை எடுத்து மூக்கு கிட்ட கொண்டு போகணும். வலது கால் மேல தூக்குற. மூச்சு விட்டுட்டு தலை நல்லா நிமிந்து பாருங்க. Breathe out. வலது காலுக்கு இடது. Breathe in. இடது காலுக்கு வலது கை. மாத்தி மாத்தி நம்ம செய்ய போறோம். Breathe in. வலது கால் மேல தூக்கிட்டோம். Breathe out. வலது காலுக்கு இடது கை. Breathe in.
பிரீத் அவுட். இடது காலுக்கு வலது ஓய்வு. அப்படியே மூச்சு இருக்கிறோம். சசங்காசன பொசிஷன். மூச்சு கிட்ட கீழே வரும். அமைதியா மூச்சு கவனிக்கிறோம். அடுத்ததாக நாம் செய்ய இருப்பது அஷ்ட சஞ்சலாசனம். சூரிய நமஸ்காரத்துல செய்வோம் இல்லைங்களா, அந்த ஆசனம். இப்போ வலது கால் எடுத்து முன்னாடி வச்சுக்கோங்க. தலை நல்லா அப்படியே அண்ணாந்து பாருங்க. இடது காலை வந்து நல்லா பின்னாடி நீட்டி வச்சுக்கணும். தலை நல்லா அண்ணாந்து பாருங்க. அப்படி என்ன பண்றோம்னா அப்படியே மலையாசத்துக்கு போயிடுறோம். காலில் வந்து நல்லா புதியங்கால் ஊனி நிலையில் இருக்கட்டும். தலை நல்லா உள்ள கொண்டு வந்துருங்க. முதுகு பகுதி நல்லா, அந்த அடிமுதுகு பகுதி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. நல்லா மேல ஒரு பூமாச்சி மாதிரி உடம்பு வந்து நல்லா இப்படி தோள்பட்டை வந்து இப்படி உள்ளாக கொண்டு போங்க. வயிற்றுக்கு நல்லா ரத்த ஓட்டம் போகும். பிளட் பிரஷர் இருக்கிறவங்க தலை குனிந்த நிலையில செய்யக்கூடிய ஆசனங்கள் வந்து ரொம்ப கவனமா செய்யணும். சிரமமா இருக்கு, மூச்சு வாங்குதுன்னா செய்ய வேண்டாம். மலையாசனத்திலேயே அதோமுக சுவானாசனம். வந்து என்ன பண்றோம்னா வலது கால நல்ல பின்னாடி தலை உள்ள வச்சுக்கோங்க. வலது கால நல்ல பின்னாடி. அப்படியே சத்தங்காசன நிலைக்கு வந்துடுறோம். ஓய்வு. மூச்சு காத்த கவனிக்கிறோம். என்ன பண்றோம்னா இப்போ இடது கால் எடுத்து முன்னாடி வச்சுக்கலாம். அஸ்வ சஞ்சலாசனம். தலை நல்லா மேல தூக்கி பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அப்படியே மலையாசத்துக்கு போயிடுறோம். தோள்பட்டையை வந்து நல்லா உள்ளுக்குள்ள கொண்டு போங்க. வயிறு நல்லா உள்ளார போகணும். வந்து அதோமுக சுவானாசனம். இடது கால மேல தூக்குறோம். வயிறுக்கு நல்ல ரத்த ஓட்டம் போகும். மூளைக்கு ரத்த ஓட்டம் போகும். முகம் நல்லா பொலிவடையும். கால்கள் வலிமையடையும். தோள்பட்டை வலி, கை மூட்டு வலிகள், விரல் வலிகள் எல்லாமே சரியாகும். ரிலாக்ஸ். ஓய்வு. மூச்சு இழுக்கிறோம். மூச்சுக்கிட்டே முன்னாடி வரும். வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் பீட் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்க உணரலாம். அமைதியா கவனிக்கணும். வயிற்று பகுதிக்கு நல்லா ரத்த ஓட்டம் போறது உணரலாம். மனம் அமைதி நிலையில் இருக்கும். தலைப்பகுதிக்கு நல்ல ரத்த ஓட்டம் போய் மூளை செயல நல்லா தூண்டிவிடும். அடுத்ததாக அப்படியே மலையாசன பொசிஷன் எந்திரிச்சுக்கிறோம். எந்திரிச்சுட்டு அப்படியே ஒரு சைடா ரெண்டு காலம் இப்படி நல்லா நீட்டி வச்சுக்கிறோம். நல்லா ஒரு சைடு இப்படி நீட்டிட்டு உடம்பு ஒரு பக்கமா இப்படி திருப்பிக்கிறோம். திருப்பிட்டு நல்லா காலை ஃபுல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. இப்போ வலது கையை ஊனி இடது கையை நல்லா மேல தூக்கி பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8
9 10 ஓய்வு மலையாசனம் மறுபடியும் முயலாசனம் இதே போல இப்ப வலது கை ஊனி செஞ்சோம். இதே போல இடது கையை நம்ம ஊனி செஞ்சிடலாம். முயலாசனம் பண்ணிட்டு மறுபடியும் மலையாசனத்துக்கு போயிடும். இதே போல இடது கை நல்லா ஊனிக்கலாம். 2 காலையும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கீங்க. ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இடது கையை ஊனி வலது கை வந்து இப்படி நல்லா மேல தூக்குறீங்க. தலை நேரா வச்சுட்டு முடிஞ்சா கையை கூட பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. அப்படியே மலையாசத்துக்கு போங்க. உடம்பு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. வயிற்று பகுதி நல்லா உள்ள போயிருக்கணும். அந்த அளவுக்கு உடம்பு வந்து நல்லா தோள்பட்டை நல்லா உள்ள கொண்டு வாங்க. தலை உள்ள கொண்டு வாங்க. ஓகே, ரிலாக்ஸ். அப்படியே வஜ்ராசனம் உட்காந்துக்கிறோம். மூச்சு இருக்கிறோம் பொறுமையா. மூச்சுக்கிட்டே கீழே வரும். மூச்சு கதையே கவனிக்கும். பாத்தீங்கன்னா இந்த ஆசன நிலையில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வஜ்ராசனம், அப்புறம் முன்னாடி பின்னாடி போய் வரோம். அதே வஜ்ராசனம் வந்து சுத்த வஜ்ராசனம் வந்துருது, பின்னாடி படுத்து எந்திரிக்கிற நிலை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மான் மூச்சு ஆசனம், ஹேட் போஸ், கேமல் போஸ் சொல்லுவாங்க. இந்த பயிற்சி செஞ்சோம். இது முடிச்சுட்டு வியாக்ர ஆசனம், அதாவது புலி போஸ், புலி அல்லது சிறுத்தை போஸ் இதை செஞ்சோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் மூச்சு பயிற்சி பண்ணோம். மூச்சு விட்டுட்டே காலை மேல தூக்கணும். மூச்சு விட்டுட்டே காலை பண்ணது முகத்துக்கிட்ட டச் பண்ணோம். இதே மாதிரி மாற்றி செஞ்சோம். மூச்சு விட்டுட்டே காலை மேல தூக்கணும். மூச்சு விட்டுட்டே காலை பண்ணாது. இப்ப லெஃப்ட் ஹேண்ட்னா ரைட் ஹேண்டால பிடிச்சி மூக்குக்கிட்ட கொண்டாந்து டச் பண்றோம். இது தொடர்ந்து பண்ணினீங்கனாலே நல்லா வெயிட் லாஸ் ஆகும், தொப்பை நல்லாவே குறையும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மலையாசனம் பண்ணோம். மலையாசனத்துல வந்து அதோமுக சுவானாசனம். இதுக்கப்புறம் ஒரு தண்டாசனம், கால்களை வந்து நல்லா நீட்டி இந்த தண்டாசன நிலையை நம்ம செஞ்சோம். இது வந்து ஒரு சீக்வன்ஸா தொடர்பயிற்சியா வந்து அடுத்தடுத்து பொறுமையா நல்லா எடையில இந்த சசங்காசனம் பண்ணிட்டு எப்பெல்லாம் ஓய்வு தேவையோ அப்பெல்லாம் இந்த சசங்காசனம் பண்ணிட்டு இந்த தொடர்பயிற்சியை நீங்க பயிற்சி பண்ணும்போது கை கால்கள் நன்றாக வலிமையடையும். இதயத்துக்கு வந்து நல்ல ரத்த ஓட்டம் போகும். மூளை நல்லா சுறுசுறுப்பா இருக்கும். அந்த நாள் முழுவதும் நல்ல புத்துணர்ச்சியா நல்லா சுறுசுறுப்பா நம்ம இயங்க முடியும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றிம்மா. இன்றைய வினையில் நமக்கு அற்புதமாக சூரிய வணக்கம் மற்றும் தொடராசன பயிற்சிகள், ஒரு புதுமையான பயிற்சிகள் அற்புதமாக விளக்கி சிறப்பித்த பாரதி தேவி அம்மா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிம்மா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்கிறேன். மற்றும் நேயர்களுக்கு காலை வணக்கம்.
குழந்தை வளர்ப்பு முதல் வருடம் 5வது பாகம். குழந்தை வளர்க்கும் பொழுது நமக்கு ஐடியாவெல்லாம் தேவைப்படுது. அந்த ஐடியாக்களை எல்லாம் பார்க்கலாம். டிப்ஸ். ஆட்டுப்பால் கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. குழந்தைகளுக்கு ஆட்டுப்பால் கொடுக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. ஆட்டுப்பால் கொடுக்கறது மூலியமா குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அதுல துவர்ப்பு இருக்கு, இனிப்பு இருக்கு, நல்லது. மலம் நல்லா போகும், குழந்தைக்கு அதிக சக்தி கிடைக்கும், இருமல் சளியெல்லாம் வரவே வராது. குறிப்பா ரத்த பித்தம்னு சொல்லுவாங்க. ரத்த பித்தம்னா என்னன்னா, சளியில ரத்தம் வர்றது, வாந்தியில ரத்தம் வர்றது, மலம் போகும்போது ரத்தம் வர்றது, யூரின் போகும்போது ரத்தம் வருது. அதுக்கப்புறம் இந்த முடி இருக்கு இல்லைங்களா, முடிக்கு கீழே ரத்தம் வரும், சில பேருக்கு லேசா புள்ளியா வரும். இப்படி எந்த இடத்துல ரத்தம் வந்தாலும், அதாவது நமது உடம்பில் உள்ள ஓட்டைகள் வழியாக ரத்தம் வரும் பொழுது இதற்கு பேர் ரத்த பித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது குழந்தைக்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்கும் வரும். அந்த மாதிரி நேரத்துல ஆட்டுப்பால் தான் சிறந்த மருந்து. வெள்ளாட்டு பாலை கொஞ்சமா குடிச்சோம்னா இந்த ரத்த பித்தங்கிறது சீக்கிரமா சரியா போயிடும். அதனால குழந்தைகளுக்கு ரத்தம் பித்தம் வந்துச்சுன்னா கொஞ்சம் ஆட்டுப்பால் வாங்கி குடிக்க, சரியா போயிடும். இப்பெல்லாம் எங்கேயுமே ஆடே இல்லைங்க. நம்ம தான் இனிமேல் ஆடு மாடெல்லாம் வளர்த்தணும். மறுபடியும் அந்த மாதிரிலாம் வளர்த்தனாதான் நமக்கு கிடைக்கும். அடுத்தது, மாட்டுப்பாலை மெருகேத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி. மாட்டுப்பால் நல்லதுதான். கறவை மாட்டு பசும்பால், நாட்டு மாட்டுப்பால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனா இப்ப இருக்கிற மாடே மாடு இல்லை, ஜெர்சி மாடு. அதை கொஞ்சம் நம்ம சரி பண்ண வேண்டியது இருக்கு. நான் சொல்றது நாட்டு மாட்டுப்பால். நாட்டு மாட்டுப்பால் குழந்தைக்கு ரொம்ப 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 நல்லது. அந்த நாட்டு மாட்டுப்பாலையும் இன்னும் சக்தி அதிகம் பண்றதுக்கு அந்த காலத்துல நம்ம தாத்தா பாட்டிகள் சில வித்தைகள் பண்ணியிருந்தாங்க. அது என்ன கேட்டீங்கன்னா, கண்ணங்கத்திரி வேறு, முள்ளங்கத்திரி வேறு, ஓரிலை, மூவிலை, நெருஞ்சி இலை. பாருங்க, 5 விஷயம். கண்ணங்கத்திரி வேறு, முள்ளங்கத்திரி வேறு, ஓரிதழ், மூவிதழ், அதுக்கப்புறம் ஓரிலை, மூவிலை மற்றும் நெருஞ்சி இலை. இந்த 5ஐயும் தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணிய கொஞ்சமா மாட்டுப்பால்ல கலந்து அதை குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது ஆட்டுப்பால் அளவுக்கு சக்தி வருது அப்படின்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, மாட்டுப்பால் அளவுக்கு சக்தி கிடைக்குது அப்படின்னாவே மாட்டுப்பாலை விட ஆட்டுப்பால் சிறந்தது அப்படிங்கிறத உண்மை. அதனால இந்த மாதிரி வைத்தியங்கள் நாம் பார்க்கும் பொழுது அந்த குழந்தைக்கு இன்னும் வேல்யூ ஆடட் அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த மாட்டுப்பாலை ஒரு ஸ்பெஷல் விஷயங்களை கலந்து கொடுக்கும் பொழுது இன்னும் குழந்தை நன்றாக வளர்கிறது. அடுத்தது, குழந்தைகளுக்கு படுக்கை விரிப்பு எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, நைலானு, ரெக்சினு, பாலிஸ்டரு, பிளாஸ்டிக்கு, ஃபோம் இதை பயன்படுத்தவே கூடாது. இது குழந்தைக்கு மட்டும் இல்ல, பெரியவங்களுக்கும். நம்ம உடம்புல கரண்ட் இருக்குங்க. கரண்ட்னா என்ன? ஒரு எலக்ட்ரிக்கல் கரண்ட் இருக்கு, மின்சாரம். அந்த மின்சாரமும் ஒழுங்கா ஓடிட்டு இருக்கும். இந்த நைலானு, ரெக்சினு, ஃபோமு, பிளாஸ்டிக்கு இதுல எல்லாம் நீங்க படுத்தீங்கன்னு என்னன்னா ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடும். அதுக்கப்புறம் உடம்பு நல்லா வேலை செய்யாது. அதனால இவருங்க படுக்கிறது விரிப்பு அப்படின்னா கோரப்பாய் தான் சிறந்தது. அடுத்து ஈஞ்சம்பாய் சிறந்தது. ஜமுக்காலன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த கல்யாண மண்டபத்துல எல்லாம் விரிச்சிருப்பாங்க, காக்கு வரா, அருமையானதுங்க. சாதாரண சோலாப்பூர் பெட்ஷீட்டு, சாதாரண நூலில் செய்யப்பட்ட எல்லாமே பெஸ்ட்டுங்க. தயவு செய்து இந்த லைலான் பாயெல்லாம் விற்கிது இல்லையா, அதெல்லாம் வாங்கி போடாதீங்க. பெரியவங்களும் படுக்காதீங்க, குழந்தை படுக்க வைக்காதீங்க, நல்லாவே இருக்க மாட்டேங்குது. அப்புறம் ரெக்சின் பயன்படுத்தக்கூடாது. சில பேர் சோபால படுத்துட்டு போவோம், ரெக்சின்ல நல்லது இல்லை. அப்புறம் ஃபோம், இப்ப எல்லாமே ஃபோம் ஆயிடுச்சுங்க. இந்த ஃபோம்னு சொல்றாங்க இல்லையா, அது உடம்புக்கு கெடுதலோ கெடுதல். ஃபோம் பயன்படுத்தாதீங்க. ஒருவேளை பயன்படுத்துறதா இருந்தா இவருங்க காட்டன் பஞ்ச். காட்டன்னா என்ன? பருத்தி. பருத்தி பஞ்சில பெட்டோ இல்ல குல்ட்டுன்னா என்ன, கொஞ்சம் சைஸ் கம்மியா இருக்கும், இல்ல இலவம் பஞ்ச், சில்க் காட்டன். அதுலயும் மேல ரெக்சின் போட்டக்கூடாது, பாலிஸ்டர் போட்டக்கூடாது, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணவே கூடாது, பாலித்தீன் கவர் யூஸ் பண்ணவே கூடாது. ஆனா இப்ப இருக்கிற எல்லா குழந்தையும் ஃபோம் பெட்ல தாங்க படுக்க வைக்கிறாங்க, பிளாஸ்டிக் தான் போடுறாங்க. அது நல்லது இல்லைங்க. அதனால இனிமேல் இந்த ஃபோமு, ரெக்சினு, நைலானு, பிளாஸ்டிக் எல்லாம் விட்டுட்டு கோரப்பாய், ஈஞ்சம்பாய், ஜமுக்காலம், சோலாப்பூர் பெட்ஷீட்டு, இது மாதிரி காட்டன் பெட்டு,
பருத்தி பெட்டு, இலவ மஞ்சு பெட்டு, சில்க் காட்டன் பெட்டு, இந்த மாதிரி பொருட்களை படுக்க வைங்க. குழந்தை நல்லா இருக்கும். அடுத்தது காட்டனை விட ஒருபடி மேல போகணும்னா பட்டு, இல்லைன்னா பட்டு துணியில படுக்க வைங்க. பட்டு துணியில படுக்கும்போது குழந்தைக்கு இன்னும் சக்தி அதிகமாகும். அடுத்தது குழந்தைக்கு எந்த மாதிரி ஆடைகள் அணியலாம் அப்படின்னு பார்க்கலாம். இருக்கிறதுலயே சிறப்பானது என்ன தெரியுமா? காட்டன் துணிங்க. இந்த 100% காட்டன் சொல்றாங்க இல்லைங்களா, பருத்தி. 100% பருத்தி துணி, கதர் துணியில குழந்தைகளுக்கு ட்ரெஸ், சட்டை, இந்த மாதிரி கீழே சட்டி, இந்த மாதிரிலாம் குழந்தைகளுக்கு பியூர் காட்டன்ல ட்ரெஸ் போடுங்க. அந்த குழந்தை ஆரோக்கியமா இருக்குங்க. எந்த வியாதி வரவே வராதுங்க. ஆனா இப்ப இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் பாலிஸ்டர் போடுறீங்களா, அந்த குழந்தை நல்லா இல்லைங்க. ஏன்னா அந்த பாலிஸ்டரும் உடம்பு ஒத்து வராது, கரண்ட் ஷாக் அடிக்கும். ஒண்ணு பருத்தி துணியில ட்ரெஸ் போடுங்க, இல்லைன்னா பட்டு துணியில போடுங்க. பட்டு ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும், நல்ல பட்டு உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னா பருத்தி இருக்குங்க, கம்மி விலைங்க, கதருங்க, அதை பயன்படுத்துங்க. குழந்தை நல்லா வளரும். அடுத்தது ஃபேனிங். குழந்தைக்கு எதுல விசிறது? இப்பெல்லாம் பிளாஸ்டிக் விசிறி வச்சிருக்கீங்க, அதை விசிறீங்க, விசிறாதீங்க. நல்லதுதான், காத்து வருது, நல்லதுதான். ஆனா அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, இழந்த மரம் இருக்கு இல்லைங்களா, இழந்த மரத்துல இருந்து செடி எடுத்துட்டு வருவாங்க. அந்த பிரான்ச், அந்த ஒரு குச்சியை உடைச்சிட்டு வந்து அதுல விசிறி விடுவாங்க. அதை விடுங்க, இழந்த மரம் இல்ல, அது எங்க இருக்குன்னு பரவாயில்ல, தெரியல. வேப்ப மரம் இருக்கா இல்லையா? வேப்ப மரம் எல்லா ஊர்லயும் இருக்கா இல்லையா? வேப்ப மரத்துல ஒரு குச்சியை உடைச்சிட்டு வாங்க. குழந்தைக்கு வேப்ப மர குச்சி இல்ல, அந்த குச்சின்னா ஒரு குச்சி இல்ல, அடிக்கிற குச்சி மாதிரி இல்ல, நான் சொல்றது வேப்ப மரம் இலையோடு இருக்கிற அந்த கொம்பு எடுத்துட்டு வந்து அதுல விசிறி விடணும். இந்த குறி சொல்றவங்க, ஆவியோட பேசுறவங்க வச்சிருப்பாங்க இல்லைங்களா, இந்த குழந்தைக்கு அதான் என்ன பண்ணுவாங்க, தலையில இருந்து கால் வரைக்கும் தடவி விட்டு குணப்படுத்துறாங்களா இல்லைங்களா, விபூதி போடுறவங்க. அந்த மாதிரி வேப்பலை வச்சுக்கிட்டு விடுங்க. குழந்தைக்கு காத்து வேணும்னா டெய்லி வேப்பலை வச்சு விசிறி விடுங்க, அழகா இருக்குங்க, அருமையா வளருங்க. இழந்த மரம், வேப்ப மரம், மயில் இறகு, மயில் இறகுல விசிறி விடலாங்க. அதனால மயில் இறகும் வேப்ப மரம் குச்சி உடைச்சிட்டு வந்துட்டு இனிமேல் குழந்தைக்கு விசிறி விடுங்க. அந்த காத்து பட்டா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், குழந்தைக்கு காத்தோட்டமா இருக்கும், கொசுவும் கிடைக்காது, குழந்தை நல்லா இயற்கையா ஆரோக்கியமா வளருங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது, தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கு புரியும். நன்றி நன்றி ஐயா. குழந்தை வளர்ப்பு பற்றி தொடர்ச்சியாக நமக்கு அற்புதமாக பல்வேறு விளக்கங்களை அளித்து வரும் இளர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி ஐயா. இன்றைய நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கும் அகிலா மேடம் அவர்கள் பெண்களின் நலனை பற்றி, பெண்களுக்கு உண்டான பிரச்சனைகளை பற்றி சிறப்பாக விளக்கம் அளிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய வேளையில் நமக்கு பெண்களுக்கு உண்டான பிரச்சனைகளை பற்றி சிறப்பாக விளக்கம் அளிக்க அகிலா மேடம் அவர்களை அன்புடன் கேட்கிறேன். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்போம். அனைவருக்கும் காலை வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போறது மாதவிடாய் காலத்துல நம்மளுடைய பாரம்பரிய முறை என்ன, நம்மளுடைய வாழ்வியல் முறை என்ன. இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்வியல் முறை இதுதான், நமக்கே தெரியும் என்னெல்லாம் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு. உடைகள் ஆகட்டும், உணவு முறைகள் ஆகட்டும், சீதோஷ்ண நிலை, நம்மளுடைய சூழல், சுற்றுப்புற சூழல் ஆகட்டும், அந்த காலத்துல ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதனாலதான் மாதவிடாய் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு சாதாரண வாழ்நிலையா இருந்ததே தவிர ஒரு பெரிய பிரச்சனைக்குரியதா இல்லவே இல்லை. இன்னைக்கு ஏன் பொம்பளையா பிறந்தோன்னு சொல்ற அளவுக்கு பிரச்சனைகளை ஃபாலோ பண்றோம், நம்ம ஃபேஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம அனுபவிச்சுட்டு இருக்க பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் நம்மளுடைய வாழ்வியல் முறை அப்படியே மாறி போச்சு, கம்ப்ளீட்டா மாறி போச்சு, எதிராக மாறி போச்சு. இயற்கை வாழ்வியலுக்கு எதிரான ஒரு வாழ்க்கை முறையை நம்ம அனுபவிக்கிறது தான் காரணம். சோ தயவு செய்து பூப்படையறதுக்கு முன்னாடி இருக்கிற பெண் குழந்தையாக இருந்தாலும், பூப்படைந்த பிறகு இருக்கிறவங்க, மாதவிடாய் நிற்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவசியமா தேவையானது இந்த வாழ்வியல் முறை. நமக்கு ஏற்கனவே நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்து காமிச்சு ப்ரூஃப் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. 100 வயதையும் கடந்து ஆரோக்கியமா வாழ்ந்தவங்க நம்மளுடைய தமிழ் சமுதாயம், நம்மளுடைய முன்னோர்கள்.
அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை யாராவது மறுக்க முடியுமான்னா கண்டிப்பா முடியாது. பெருசா ஆதாரம்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை. இன்றைக்கும் பல பெரியோர்கள் வந்து எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாம சின்ன சின்ன வேற ஏதாவது தொந்தரவுகள் வந்தா கூட பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் எதுவும் இல்லாம இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னா, அன்றைக்கு அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்வியல் முறை, உணவு முறை இதெல்லாம் தான் காரணம். நிச்சயமா இன்றைய வாழ்நிலை அதுக்கு காரணமே இல்ல. அப்படிங்கிறது தான் முக்கியம். அதனால சரி என்னது அன்னைக்கு வாழ்ந்த வாழ்வியல் முறை எங்களுக்கு தெரியல. ஏன்னா பார்க்கறதுக்கு நேரம் இல்ல. இன்னொன்னு எதுவுமே நமக்கு அத வெளிப்படையா சொல்லிக் குடுக்கவும் இல்ல. காமிச்சு குடுக்கவும் இல்ல. இப்ப நாங்கெல்லாம் கண்கூட பார்த்திருக்கோம். என்னோட பாட்டன், பூட்டன், எங்களுடைய மூதாதையர்களுடைய பெற்றோர்களுடைய தாய்மார்கள், என்னுடைய பெற்றோர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை முறைலாம் நாங்க நேர்ல கண்கூட பார்த்திருக்கோம். நாங்களுமே இந்த சிட்டி லைஃப்க்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த வாழ்க்கை முறைய தான் வாழ்ந்திருக்கிறோம். அதனால இன்றைக்கு வரைக்கும் நாங்க ஆரோக்கியமா இருக்கிறோம்னா, அந்த வாழ்வியல் முறைய அப்படியே கடைபிடிக்கிறதுனால தான். எந்த மாற்றங்களும் இல்லாம நாங்க கடைபிடிக்கிறதுனால தான் ஆரோக்கியமா இருக்க முடியுது. ஏதாவது சின்ன சின்ன அத்தியாவசியமான விஷயங்கள நம்ம வந்து மாத்திக்கலாமே தவிர, கட்டாயமா இத இப்படிதான் ஃபாலோ பண்ணணும்னா, எதுக்கும் நம்ம வந்து அதுக்கு மாற்றாவே எதுவுமே பண்ணவே கூடாது. என்ன அது நான் பல வகுப்புகள்ல சொல்லியிருக்கேன். தயவு செய்து மாதவிடாய் ஆகக்கூடிய பெண்கள், பூப்பெய்தலா இருக்கக்கூடிய பெண்கள இன்றைக்கும் நகர்ப்புறத்துல நீங்க வசிக்கிறீங்கன்னாலும், உங்க பெண் பிள்ளை வயதுக்கு வந்துட்டா, அடிப்படையில நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு கூரை கட்டுறது அல்லது குடிசை கட்டுறதுங்கிறத நிச்சயமா வீட்டுக்குள்ளேயாவது பண்ணணும். காரணம் என்ன? அது நெறைய பேரு இதெல்லாம் என்னது? இதெல்லாம் பட்டிக்காட்டுத்தனமா இருக்கு. இதெல்லாம் வந்து வீட்ல எல்லாம் இந்த காலத்துல இதெல்லாம் எதுக்கு பண்ணணும்? அப்டின்னா, இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு. நம்ம முன்னோர்கள நம்ம வந்து எப்போ ஞானிகளாகவும், சயின்டிஸ்ட்டாவும், மிகப்பெரிய அறிவாளிகளாவும் நம்ம வந்து மதிக்கிறோமோ, அப்பதான் இதோட வேல்யூ தெரியும். இப்ப நான் சொல்றேன் என்ன பண்ணாங்க அப்டின்னு. என்ன சயின்ஸ் இருக்குன்னு. முதல்ல எத வச்சு குடிசை கட்டுவாங்க அப்படின்னு சொன்னா, தென்னை ஓலை எடுத்துட்டு வந்து பின்னி அப்படியே பச்சையா வெட்டிட்டு வருவாங்க. காஞ்சு போன தென்னை ஓலையில ஏற்கனவே பின்னி வச்சிருப்பாங்க. அத வாங்கிட்டு வந்துலாம் குடிசை கட்ட மாட்டாங்க. பச்சையா அப்பவே தெரிஞ்ச உடனே போய் என்ன பண்ணுவாங்க, ஒரு பச்சை மட்டைய வாங்கிட்டு வருவாங்க. வீட்ல இருக்கிற யாரோ ஒருத்தர் அக்கம் பக்கத்துல அவங்க தெரிஞ்சவங்க உடனே என்ன பண்ணுவாங்க, பின்னுவாங்க. இன்னும் சொல்லணும்னா, மாமன் முறையில இருக்கிறவங்க தான் அத என்ன பண்ணுவாங்க, பின்னுவாங்க. பின்னி என்ன பண்ணுவாங்க, அந்த பிள்ளைய ஒரு இடத்துல உட்கார வச்சு அப்போலாம் தனியா அதுக்குன்னு இடம் இருக்கும். சுத்தி என்ன பண்ணுவாங்க, கட்டி பிள்ளைய ஒரு வாசல் மாதிரி வச்சுட்டு ஃபுல்லா வந்து கவர் பண்ணிருவாங்க. அது என்ன பண்ணும் அப்டின்னா, தென்னை ஓலை பச்சையாக இருப்பதனால் அதற்கு மிகப்பெரிய சக்தி என்ன? சயின்ஸ் என்ன அப்டின்னா, அந்த பெண்ணினுடைய உடலிலிருந்து வரக்கூடிய அந்த கதிர்வீச்சுன்னு சொல்லுவோம். நீங்க என்ன மாரி வேணா எடுத்துக்கலாம். அதுக்கு பேரு மோனோகுளோலின் அப்டின்னு அதுக்கு பேரு. சயின்ஸ்ல மோனோகுளோலின்னு பேரு. அந்த என்சைம் எப்படி இருக்குமா, அளவுக்கு அதிகமான சொல்லுவோம். முதலாக கருமுட்டை வெடித்து கருப்பையிலிருந்து கருவாய் வழியா வெளியேறும்போது, அந்த பெண்ணினுடைய உடல் முழுக்க சூடு அதிகமாகும். அப்போ அந்த பெண்ணுக்கு என்ன ஆகும்? முதல் முறையாக அந்த ரத்தப்போக்கு வெளியேறும்போது, ஒரு பயம், பதட்டம் இல்லையா? இந்த மனநிலை திடீர்னு இப்படி வந்துருச்சு. தான் என்ன ஆகப் போறோம்? நமக்கு என்ன நடக்குது? அப்படின்னு தெரியாத ஒரு பயம், பதட்டல், குழப்பம். இந்த மனநிலையை என்ன பண்ணும்னா, முழுவதுமா அந்த சூடு எல்லாத்தையும் இத என்ன பண்ணும்னா, அந்த பச்சை மட்டை முழுவதுமா தனக்குள்ள கிரகிச்சுக்கும். கிட்டத்தட்ட ஒரு 11 நாட்கள் வரைக்கும் அந்த மட்டைய கட்டி வச்சிருப்பாங்க. இது கிரகிக்கும். தொடர்ந்து அந்த சூடை அந்த பெண்ணின் உடலை பாதிக்காத அளவுக்கு அது கிரகிச்சுக்கிட்டே இருக்கும். அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கும். அடுத்தது என்ன பண்ணுவாங்க? வேப்ப இலை, புங்க இலை, பூவரசு இலை இல்லைங்களா? இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க? கற்றாழை இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க சொருகி கொத்து கொத்தா எடுத்துட்டு வந்து சொருகி வச்சுருவாங்க. அந்த பெண்ண சுத்தி என்ன பண்ணுவாங்க? வேப்ப இலைய போடுவாங்க. பூவரச இலைய போடுவாங்க. பூவோட, காயோட எடுத்துட்டு வந்து வைப்பாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னா, நோய் கிருமிகள் உடலை தாக்காம இருக்கிறதுக்காக. அந்த பெண்ணுக்கு என்ன பண்ணுவாங்க? முதல் நாள் குளிக்க வச்சு, புது ட்ரெஸ் போட்டு, நல்லெண்ணெய் குடுப்பாங்க. இப்போ அசைவம் சாப்பிடுறவங்க, வீட்ல நாட்டுக்கோழி வளர்த்துருக்கிறவங்க, அப்போலாம் முட்டை உடைச்சு அந்த நல்லெண்ணெயில கலந்து அப்படியே குடிக்கிறதுக்கு குடுப்பாங்க. இதுதான் முதல் உணவு. அன்றைக்கு முதல் நாள் குளிக்க வச்சு அன்னைக்கு குடுப்பாங்க. அதுக்கப்புறம் குளிக்க வைக்கவே மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்கள், 7 நாட்கள் எப்போ அவங்களுக்கு மாதவிடாய் அந்த ரத்தப்போக்கு முழுவதுமா நிக்குதோ, அதுவரைக்கும் குளிக்க வைக்க மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அன்னைக்கு குடுக்கக்கூடிய அந்த நல்லெண்ணெய் கிட்டத்தட்ட ஒரு 100, 150 மில்லி இருக்கும். அத குடுப்பாங்க. குடிக்கணும்.
அதுக்கப்புறம் கருப்பட்டி கொஞ்சம் சின்னதா கொடுப்பாங்க, சாப்பிட்டுக்கணும் அவ்வளவுதான். இப்படி தொடர்ந்து மாதவிடாய் வரக்கூடிய அந்த 5 நாளோ அல்லது 7 நாளோ 11 நாளோ தொடர்ந்து கொடுக்கணும். இன்றைக்கும் இது செய்ய முடியும், செய்துட்டு இருக்கிறாங்க. நம்ம பல பெண்களுக்கு இது சொல்லிக் கொடுத்து இதனுடைய நம்ம விளக்கத்தை சொன்னதுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டு பண்றாங்க. மாடி வீட்டுல கூட, பங்களா வீட்டுல கூட இந்த தென்னை ஓலை கட்டுறாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம இது இந்த மாதிரி கதிர்வீச்சுகளை, சூடை உள்ள இழுத்துக்கும். சோ அந்த பெண்ணுக்கு எந்த பாதிப்பையும் கொடுப்பாது. குறிப்பாக அந்த குடும்பத்துல வயதிற்கு ரொம்ப வயசானவங்க இருக்கிறாங்க, பிறந்த குழந்தை இருக்குது, அல்லது பலவீனமானவர்கள், நோய்வாய்ப்பட்டவங்க யாராவது இருக்கிறாங்க அந்த வீட்டுலன்னா, இந்த சூடு மிக விரைவில மற்றவர்களையும் பாதிக்கும். இதுக்கு பேர் தான் சீரடிக்கிறதுன்னு சொன்னாங்க. புரியுதா? இப்ப இந்த வார்த்தைக்கெல்லாம் அர்த்தம். சீரடிக்கிறதுனா என்னன்னா, இந்த சூடு அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய பாதிப்புக்கு உள்ளான அல்லது பலவீனமான குழந்தைகளையோ, முதியோர்களையோ, நோய்வாய்ப்பட்டவர்களையோ பாதிக்க கூடாதுங்கிறதுக்காக, அதுக்காகவும் சேர்த்துதான் இந்த ஓலை கட்டினாங்க. தென்னை மரத்தினுடைய ஓலை அதனாலதான் கட்டினாங்க. கட்டும்போது அந்த பெண்ணையும் பாதிக்காது. அளவுக்கு அதிகமான சூடு இந்த பெண்ணையும் பாதிக்காது. சுற்றி இருக்கிறவர்களையும் பாதிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் பண்ணாங்க. அதுதான் ஒதுக்குப்புறமா ஒரு வீட்டினுடைய கொல்லப்புறம்னு சொல்லுவாங்க. அங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப நமக்கு வேற வழி இல்ல. சேஃப்டி ரீசன் நீங்க வீட்டுக்குள்ளேயே பண்ணலாம். ஹால்லயே என்ன பண்ணலாம்னா, அழகா ஒரு தட்டி கட்டி வைக்கலாம். தவறு ஒண்ணும் இல்ல. இதுக்கெல்லாம் நிறைய பண்றாங்க. அந்த மாதிரி பண்ணுங்க. இது பண்றதுனால குடும்பத்துக்கும் நல்லது, குடும்பத்துல உறுப்பினர்களுக்கும் நல்லது, அந்த பெண்ணுக்கு முதல்ல ரொம்ப நல்லது. நீங்க செய்ய வேண்டிய அடிப்படை பாதுகாப்பு இதுதான். அந்த கதிர்வீச்சுல இருந்து, அந்த சூட்டுல இருந்து பாதுகாக்கணும். ஏன் அந்த அளவுக்கு இது பாதிப்பா? பழமொழியாக இருந்தாலும் இத நாங்க எங்களுடைய வீடுகள்ல, எங்களுடைய மருத்துவ மையங்கள்ல நாங்க முயற்சி பண்ணி, பயிற்சி பண்ணி பார்த்திருக்கிறோம். அதனாலதான் இவ்வளவு தெளிவா என்னால சொல்ல முடியுது. ஊறுகாய் அந்த சமயத்துல அந்த பெண் மாதவிடாய் ஆன பெண், நம்ம யாரா இருந்தாலுமே மாதவிடாய் வரக்கூடியவங்க ஊறுகாய் போட்டு வச்சு பாருங்க. ஊறுகாய்ங்கிறது என்ன? கல்லுப்பு போட்டு விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய் எல்லாம் கரைச்சு ஊத்தி எல்லாம் போடுவோம்ல. இது எல்லாமே சூடு. இது எதுவுமே என்ன பண்ணாது? அந்த பொருள் கெட்டு போகாம பாத்துக்கும். தெரியும்ல எல்லாருக்கும் ஊறுகாய்னா என்னன்னு? அதுக்கப்புறம் 15 நாளைக்கு ஒரு தடவை, மாசத்துக்கு ஒரு தடவை வெளியில எடுத்து என்ன பண்ணுவோம்? வெயில்ல வச்சு எடுத்து வைப்போம். இல்லைன்னா வானச்சட்டியில போட்டு லைட்டா சூடு பண்ணி எடுத்து வைப்போம். ஆனால் மாதவிடாயில இருக்கக்கூடிய ஒரு பெண் ஊறுகாய் போட்டிருந்தாங்க அப்படின்னா, அதிகபட்சம் 2 நாட்கள். அதுக்கப்புறம் எடுத்து பாருங்க. நீங்க எப்படி நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் ஊத்தி வச்சாலும், வெயில்ல சூடு பண்ணி வச்சாலும் கெட்டு போயிருக்கும். அப்பளம் கெட்டு போகாத ஒரு பொருள். எத்தன நாள் ஆனா எனக்கு நமத்து போகும், கெட்டு போகாது. ஆனா, அந்த அப்பளம் சுட்டாங்க அப்படின்னா, மாதவிடாய் காலத்துல அது கெட்டு போகுது. புரியுதுங்களா? அடுத்தது, துளசி செடி. நெறைய அ என்கிட்ட இதுக்காக வாக்குவாதம்லாம் பண்ணியிருக்காங்க. துளசி செடி அது எப்படி கருகி போகும்? எங்க வீட்ல பாத்தீங்கன்னா, சைடு ஃபுல்லா மதில் சுவருக்கு பதிலா துளசி தான் ஆள் உயரத்துக்கு வளர்ந்திருக்கும். இது எப்படி வளர்ந்ததுன்னே தெரியாது. சும்மா இருந்து 4 நாத்த நட்டு வச்சோம். அப்படியே பெருசா விதை விழுந்து, விழுந்து, விழுந்து ஆள் உயரத்துக்கு இருந்தது. திடீர்னு ஒரு நாள் அந்த பக்கம் இருந்த ஒரு 3, 4 செடி அப்படியே கருகி போச்சு. காரணமே புரியல எங்களுக்கு என்ன பண்ணுன்னு. அப்புறம் தான் தோணுச்சு, மாதவிடாய் ஆன ஒரு பெண் நம்ம வீட்டுக்கு மருத்துவத்துக்கு வந்திருந்தவங்க இந்த செடியில இருந்து கொஞ்சம் உருகி எடுத்திருக்கிறாங்க. விதையெல்லாம் எடுத்திருக்கிறாங்க போல. அவங்களுக்கும் தெரியல. இது மாரி நடக்கும்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 4 நாள் தான். உடனே கருகி போகாது. அது அவங்களுடைய உடல்ல இருந்து வரக்கூடிய வெப்பத்தினுடைய தாக்கத்தை பொறுத்து. 4 செடியுமே என்ன ஆயிடுச்சுன்னா, அப்படியே காஞ்சு வாடி போய் தண்ணி விடலான்னா எப்படி இருக்கும்? அந்த மாரி சுத்தமாவே கருகி காஞ்சு போச்சு. இதுல நாங்க ப்ரூஃப் நெறைய வச்சிருக்கோம். இந்த மாரி நெறைய இடங்கள்ல எல்லாருக்கும் தெரியும் இது. காரணம் என்ன அப்டின்னா, இது அந்த அளவுக்கு சூடு, தாக்கம் இததான் நாங்க கதிர்வீச்சுன்னே சொல்லுவோம். மொனோகோலின் என்சைமினுடைய வேலை இதுதான். அந்த கருமுட்டை வெடிக்கும் பொழுது வெளியேறக்கூடிய வெப்பம், இதை கதிர்வீச்சுன்னு சொல்றோம். அதோடைய தாக்கம் ரொம்ப அதிகமா பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். பெண்ணுக்கும் சுற்றி இருக்கிறவங்களுக்கும். அதனாலதான் சொல்லுவாங்க, அந்த காலத்துல என்ன பண்ணக்கூடாது? வயசுக்கு வந்த பொண்ணுங்க, மாதவிடாய் இருக்கிறவங்க என்ன பண்ணக்கூடாது? வரப்புல நடந்து போகாதன்னு சொல்லுவாங்க. வரப்புன்னா என்னது? நம்ம வயல்வெளியில இந்த பக்கம், அந்த பக்கம் நாத்து நட்டுருப்பாங்க. நடந்து போனாலே என்ன ஆயிடும்? அந்த நடந்து போன அந்த தூரத்துல எங்கெல்லாம் இந்த சூடு பட்டுதோ, அங்கெல்லாம் என்ன ஆகும்? அந்த பயிர், அந்த புல்லு கருகி போகும். சும்மா சொல்லல. நம்ம தான் இன்னைக்கு எல்லாத்துக்கும் ப்ரூஃப் கேட்டுட்டு இருக்கிறோம். அந்த காலத்துல எதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க. இன்னைக்கு நாங்க அதெல்லாம் என்ன பண்ணிருக்கோம்னா, திரும்பியும் ரிசர்ச் பண்ணி எடுத்து மக்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். இது நடக்குது. அப்போ பிறந்த குழந்தையினுடைய நிலைமை என்ன? அந்த குழந்தை எதுக்குன்னே தெரியாது. பிறந்த குழந்தைய ஒரு ரொம்ப பிஞ்சு குழந்தைய மாதவிடாய் இருக்கும்போது நீங்க அப்ப தூக்கி பாருங்களேன். அதுக்கப்புறம் கேட்டு பாருங்க. அந்த குழந்தை நை நை நைன்னு அழுதுட்டே இருக்கும். எதுக்கு அழுதுன்னே தெரியாது. வயிறு புடைச்சிட்டு கேம்பி கேம்பி அழும். விக்கி விக்கி அழும். வயிறு வலிக்க ஆரம்பிக்கும். மாந்த மாரி குழந்தை பால் குடிச்சதுல வாந்தி எடுக்கும். பாருங்க.
எதுக்காகன்னு பெற்றோர்களுக்கு தெரியாம இருக்கிறீங்களா? யோசனை பண்ணி பாரு. யார் வந்தாங்க? குழந்தைய தூக்குறாங்க. இதனாலதான் நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஒதுக்கி வச்சாங்க. மாதவிடாய் காலத்துல ஒதுங்கி இருன்னு சொன்னது காரணம், அந்த பெண்ணுக்கும், அந்த சுற்றி இருக்கிறவளுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது. முழு ஓய்வு தேவை. ஏன்னா, ஒரு வேலை நடந்துட்டு இருக்குது. இப்போ நம்ம யோசனை பண்ணுவோம். நம்மளுடைய அறிவுக்கே நம்ம ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, யாராவது தொந்தரவு பண்ணா நமக்கு கோவம் வருதா? இல்லையா? அதுவும் ஒரு முக்கியமான வேலை. ஒரு சமையல் பண்றோம், இல்ல படிக்கிற வேலை, இல்ல ஏதோ ஒரு வகுப்பு இப்ப நம்ம அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். யாராவது தொந்தரவு பண்ணா, மொத்த ஆட்களுக்கும் கோபம் வருதா? இல்லையா? ஏன்னா தடைப்படுது. அதுல தொந்தரவு ஏற்படுது. அதனால நமக்கே இப்படி இருக்கும்போது, நம்ம உடல் தேவையான அனைத்து சீர்படுத்துற வேலையும் பண்ணிட்டு இருக்குது. நம்ம பண்ற அத்தன தப்பையும் பொறுத்துக்கிட்டு, எல்லா குப்பைகளையும் வெளியில தூக்கி போட்டுட்டு, புதுசு புதுசா செல்கள உற்பத்தி பண்ணி நம்மள எவ்வளவு பாதுகாக்குது. அது ஒரு வேலைய பண்ணிக்கிட்டு இருக்கு நம்ம உடம்புல. கழிவுகளை வெளியேற்றுது. 28 நாள் ஆச்சு. ஒரு கருமுட்டை உருவாச்சு. அது அந்த கருமுட்டை கருவாக, குழந்தையாக மாறாம, அது என்ன ஆயிடுச்சு? வெயிட்டிங்ல இருக்குது. அத அப்பவே அது வெளியேற்றணும். அது அதனுடைய வேலை, உடலுடைய வேலை. அது வெளியில அனுப்பும் பொழுது, நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, அப்பதான் நல்லா வீடு ஃபுல்லா ஒரு 2 பெட்ரூம் வீடு. நல்லா எடுத்துக்கிறது. மாப் வச்சுக்கிறது, வீடு ஃபுல்லா துடைக்கிறது. ஒரு 2 மாடிய தாண்டி 3வது மாடியில மொட்டை மாடி இருக்கும். துணி எல்லாத்தையும் துவைச்சு பக்கெட் ஃபுல்லா தூக்கிட்டு போறது. இப்போ நான் சொல்றேன், ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்குது அந்த உடம்புன்னா, அதுக்கு கொஞ்சம் ஓய்வு குடுத்தா என்ன? அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா என்ன? இதுதான் பெண்களுக்கு புரிஞ்சுக்கணும். ஒரு வேலை செய்யும்போது அத விட்டுட்டீங்கன்னா, அது என்ன ஆயிடும்? ரொம்ப சீக்கிரமா வேலை முடிஞ்சிடும். இப்ப நம்ம வகுப்பு நடந்துட்டு இருக்குது. நம்ம ஒரு 20 நிமிடம் வகுப்பு அப்படின்னு சொன்னா, தொந்தரவு பண்ணாம அமைதியா கேட்டுட்டு இருந்தோம்னா, 20 நிமிஷத்துல நமக்கு நடத்த வேண்டிய விஷயத்த சொல்லிக் குடுத்து, அதற்கான தீர்வும் குடுத்துட்டு நம்ம வகுப்ப முடிச்சுக்கலாம். இடையில இடையில தொந்தரவு வந்துட்டே இருந்ததுன்னு வைங்களேன், என்ன ஆகும்? 20 நிமிஷத்து வகுப்பு 40 நிமிஷமா ஆயிடுமா? ஆகாதா? அவ்வளோதான். இதுதாங்க காரணம். மாதவிடாய் 2 நாட்கள்ல, 3 நாட்கள்ல முடிய வேண்டியது 7 நாள், 10 நாட்கள் தள்ளி போகுறதுக்கு, ரொம்ப நாள் நீண்டு போகுறதுக்கு காரணம் உடல் கிடையாது. நீங்க பண்ற தொந்தரவு. இதனால தான் அன்னைக்கு ஒதுக்கி வச்சு, அம்மா ஒரு மூலையில நீ உட்கார்ந்துரு. ஒரு வேலையும் செய்யாத. அதுக்கு பேரு என்ன சொன்னாங்க? தீட்டு. நீ தொட்டாலும் தீட்டு, நான் தொட்டாலும் தீட்டு. அப்ப என்ன பண்ணக்கூடாது? நீ ஒரு இடத்துல உட்கார்ந்திருக்கணும்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓய்வு குடுத்தாங்க. தொந்தரவு இல்லாம நீ அமைதியா அது இருந்தன்னா, உன் உடம்பு கழிவுகளை வெளியேற்றி, அது வேலைய செஞ்சுட்டு, அது போக்குல 2 நாள், 3 நாள், அதிகபட்சம் 2 நாள்ங்க. இந்த மாரி ஓய்வெடுக்கிற பெண்கள கேளுங்க. 2 நாட்களுக்கு அப்புறம் மாதவிடாயே வராதுங்க. காரணம் என்னன்னா, ஒரே ஒரு கருமுட்டை, அத சுற்றி இருக்கக்கூடிய உணவு, அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே இருக்கும். 2 நாள் வெளியில வந்துரும். ஒழுங்கா ஓய்வு குடுத்தீங்கன்னா. அதுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா, இப்படி நெனச்சுக்கோங்களேன். ஓய்வுன்னு எடுக்க வேண்டாம். நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். சப்போர்ட் அதுக்கு ஒத்துழைப்பு தரணுமா? இல்லையா? இதுதான். நம்ம முழுமையான அளவுக்கு நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? தேவையற்ற, அனாவசியமான, உடலுக்கு ரொம்ப சக்தியை விரயம் பண்ணக்கூடிய வேலைகள் எதையும் செய்யக்கூடாது. நம்ம இன்னைக்கு செய்யற எல்லா வேலையுமே சக்தியை விரயம் பண்ணக்கூடிய வேலை தான். நின்னுகிட்டு பாத்திரம் கழுவுறோம். நின்னுகிட்டு துணி துவைக்கிறோம். துவைக்கிற கல்ல. அ இல்லைங்களா? வாஷிங் மிஷின் இருக்கவங்க வாஷிங் மிஷினு நடந்துகிட்டே இருப்போம் வீட்டுக்குள்ள. அப்பல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு அறை தான் இருக்கும். குடிசை வீடா இருந்தாலும், எந்த மச்சு வீடா இருந்தாலும் ஒரு அறை இருக்கும். அதுக்குள்ளவே தான் அந்த மூலையில கிச்சன் இருக்கும். இந்த பக்கம் எல்லாரும் பெட் போட்டு படுத்துப்போம். அந்த பக்கம் பாத்ரூம் இருக்கும். அப்படிதான் இருக்கும். இப்ப என்ன பண்றோம்? ஒரு வீடே ஒரு 6 சென்ட் வீடுனா, இந்த மூலையில 1, அந்த மூலையில 1 6 சென்ட்லயும் தினமும் நடந்துகிட்டே இருக்கிறோம். அப்புறம் துணி காய வைக்கிறதுல மொட்டை மாடிக்கு தான் போறோம். இல்லீங்களா? சோ இந்த வேலையெல்லாம் நம்ம பண்ணும்பொழுது, ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய சக்தி விரயமாகுது. அப்போ ஒரு கழிவை, குப்பையை வெளியேற்ற வேண்டிய வேலைக்கு தேவையான சக்தி கிடைக்காது. இப்ப என்ன ஆகும் அப்டின்னா, உங்களுக்கு டயர்ட் ஆயிடுது. வெலவெலத்து போகுது. கை, கால் நடுங்குது. சொல்றீங்களா? இல்லையா? எனக்கு கால் முட்டி எல்லாம் வலிக்குது. டென்ஷன் ஆகுது. கோவம் வருது. ஏன்? இயலாமையின் வெளிப்பாடு கோவம். புரியுதுங்களா? உங்களுக்கு உடம்புக்கு சக்தி எல்லாம் குறைஞ்சு போச்சு. வேண்டாத வேலைய பண்ணி, நீங்க குப்பைய இந்த வெளியில அனுப்ப வேண்டிய, உடல் செய்ய வேண்டிய, சுத்தப்படுத்துற வேலைக்கு நீங்க சக்திய குறைச்சுட்டீங்க. இந்த வேலைக்கெல்லாம் சக்தி குடுத்துட்டீங்க. அப்போ உங்களுக்கு பலவீனமா நீங்க ஃபீல் பண்றீங்க. உடல் என்ன பண்ணுதுன்னா, நீங்க செய்யற வேலைக்கு குடுக்க வேண்டிய சக்திய முழுசும் எடுத்து என்ன பண்ணும்? வலுக்கட்டாயமா எடுத்து குப்பைய வெளியேத்து. ஏன்னா, உடல் சரியான நேரத்துல சரியான வேலைய பண்ணிட்டு இருக்குது. அதிகபட்சம் 3 நாட்களுக்குள்ள அந்த கழிவுகளை வெளியேற்றினா தான், அடுத்த கருமுட்டை வளர்ந்து, அது பருவநிலைக்கு வந்து நிக்கும். உடலுக்கு தெரியும். எப்ப எப்ப எத பண்ணணும், எத்தன நாளைக்குள்ள பண்ணணும்னு. நீங்களா அதோட சக்திய விரயம் பண்ணிட்டு, அப்புறம் நொந்துக்கிறது. ஐயோ! பொம்பளையா எதுக்கு பொறந்தோமோ? ஓய்வு குடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சுது அவ்வளவுதான். சரியான ஓய்வு குடுங்க. சப்போர்ட் பண்ணுங்க உடம்புக்கு. இந்த நேரத்துல பல பெண்கள் நான் பார்த்திருக்கேன். அன்னைக்கு தான் உட்கார்ந்துட்டு
நல்லா தலைக்கு குளிக்கிறது. உட்கார்ந்து 1/2 மணி நேரம் போய் தேய்ச்சு, தேய்ச்சு, தேய்ச்சு குளிக்கிறது. குளிக்கவே கூடாது. குளிக்கிறதுனா என்ன? உடல் குளிர்ந்து போகிறது இல்லையா? அப்ப உடல் குளிர்ந்து போச்சுன்னா என்ன ஆகும்? சூடு இருந்தா தானே அந்த கழிவுகள் முழுமையா வெளியேறும். குளிர்ந்து போகும்போது அந்த ரத்த குழாய்கள் ஆகட்டும், அல்லது கர்ப்பவாய் பகுதியாகட்டும் என்ன ஆகும்? சுருங்கும். அப்ப கழிவு எப்படி வெளியில வரும்? இது ஆப்போசிட் நேச்சர் தானே. உடல் வந்து கழிவுகளை வெளியேற்றுது. நீங்க போட்டு இறுக்கி வைக்கிறீங்க. அப்ப என்ன ஆகும்? நீங்க எப்ப எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறீங்களோ, நல்லா ஓவரா ப்ளீடிங் போகும். நெறைய பெண்கள் புரியுதா இப்ப பெண்களுக்கு? நீங்க என்ன சொல்றீங்கன்னா, எனக்கு வேலை செஞ்சா, எழுந்தா, நடந்தா, எது ஒண்ணு பண்ணாலும் உடனே ப்ளீடிங் ஜாஸ்தி ஆகுது. காரணம் என்ன? நீங்க குளிக்கிறீங்க. அல்லது குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு என்னலாம் வேலை பண்ணுமோ, அதெல்லாம் நீங்க பண்றீங்க. ஒண்ணு குளிக்கிறீங்க, இல்லன்னா நீங்க துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, காய்கறி கட் பண்றது எல்லாத்துக்கும் என்ன பண்ணீங்க? அப்பப்ப கை, கால் கழுவுறீங்களா? கையில தண்ணி பட்டுட்டே இருக்கா? இங்க தண்ணி பட்டுட்டாலே உடல் முழுக்க குளிர்ந்து போகுதா இல்லையா? நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம். தண்ணீரினுடைய தன்மை நீங்க உடல்ல எந்த ஒரு கால் விரல்ல பட்டா கூட உடல் முழுவதும் என்ன ஆகும்? அந்த தண்ணீரின் தன்மை கிரகிக்கப்பட்டு உடல் குளிர்ச்சி அடையும். புரியுதுங்களா? அப்போ நீங்க எந்த அளவுக்கு தண்ணீல புழங்குறீங்களோ, அந்த அளவுக்கு உடல் குளிர்ந்து போகும். கழிவுகள் என்ன ஆகும்? திரும்பி நீங்க ஒரு வேலை செய்யும்போது, எழுந்துக்கும்போது, நடக்கும்போது, திரும்பியும் உடல் சூடு அதிகரிக்கும்போது, விரிவு கிடைக்கும்போது கழிவுகள் வெளியேறும். இதுதான் வேலை செய்யும்போது திடீர்னு எனக்கு கட்டி கட்டியா வருது, அதிகமா போகுது, உள்ள இருக்கிறது தான் போகும். புதுசாலாம் புரொடியூஸ் ஆகாது. புரியுதுங்களா? அடுத்தது ரொம்ப முக்கியமானது. இந்த உதிரப்போக்கு நிக்கிறதே இல்ல. அது காரணம் என்ன தெரியுமா? நம்ம சப்போர்ட் பண்றதில்ல. உடம்ப குளிர்ச்சியா அது இதையும் சாப்பிடுறது. இந்த டைம்ல என்ன பண்ணுவோம்னா, தேவையில்லாம சக்தியை விரயம் பண்ணக்கூடிய மசாலா உணவு, பிரியாணி, கீரை, தயிரு இதெல்லாம் சாப்பிடவே கூடாது. ஆனா என்ன பண்றோம்னா, நாக்குக்கு என்ன பிடிச்சிருக்கோ சாப்பிடணும். இப்பதான் யோசிப்பாங்க. அன்னைக்கு தான் கீலர் பாஸ்கர் ஐயா மனசுக்குள்ள வருவாரு. நாக்கு என்ன கேக்குதோ அதெல்லாம் சாப்பிடணும். மாதவிடாய் காலத்துல. உண்மையாவே அது கேட்கறது வேற. இந்த மனசு இருக்கு பாத்தீங்களா? கலச்சு விட்டு வேண்டாததெல்லாம் கேட்கும். அத நம்ம தான் கேட்கிறோம். நம்ம உடல் தான் கேக்குதுன்னு நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோம். இத சரியா புரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. நம்ம நாக்கு என்ன கேட்கும் அப்டின்னா, பெரும்பாலும் பெண்களுக்கு மாதவிடாய் சமயத்துல இனிப்பு சுவை தான் கேட்கும். அதிக உதிரப்போக்கு போற சமயத்துல இனிப்பு கேக்குது அப்படின்னு உடனே நம்ம புத்திசாலிங்க. அச்சச்சோ! ஸ்வீட் சாப்பிட்டா அதிகமா போகுமே! சாப்பிடக்கூடாது. அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணிக்கிறது. ஆனா மனசு கேட்கும். அது சரியான குழப்பவாதி. அது என்ன பண்ணும்னா, நல்ல ஒரு பிரியாணி சாப்பிடணும்னு தோணும். உடனே நம்ம வந்து பிரியாணி சாப்பிடும்போது ஹீலர் பாஸ்கர் ஐயா ஞாபகத்துக்கே வரமாட்டாரு. சுவை மருத்துவமே ஞாபகத்துக்கு வராது. அப்போ நமக்கு ரொம்ப புடிச்சது இல்லையா? சாப்பிடுவோம். இப்ப என்ன ஆகும்? மசாலா கலந்த பிரியாணி உணவுகள் என்ன பண்ணும்னா, அளவுக்கு அதிகமான நேரம் எடுத்துக்கும் செரிமானத்துக்கு. அப்ப என்ன தெரியுமா ஆகும்? உங்களுடைய கழிவுகள் வெளியேறுவது தடைபடும். அல்லது குறைஞ்சு போகும். இப்ப என்ன ஆகும்? அப்படியே இறுகி போகும் உள்ளுக்குள்ள. சூடு அதிகமா இருக்கும். அதிலிருந்து ஒரு விதமான வாயு வெளிப்படும். அடுத்தது அங்கயே நமக்கு இப்படியே நாள்பட்ட கழிவுகள் தேங்க தேங்க, இப்படி சும்மா சும்மா நீங்க தொந்தரவு குடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா, இந்த கழிவுகள் உள்ள ஃபார்ம் ஆயி எண்டோமெட்ரியம் வால் திக்னஸ்ன்னு சொல்லக்கூடிய கர்ப்பப்பை சுவர் தடிச்சு போகும். இதுதான் 15 நாட்கள், 20 நாட்கள், 30 நாட்கள், 1 மாதம், 1 வருடம் வரைக்கும் உங்களுக்கு மாதவிடாய் நிக்காமல் அதிக உதிரப்போக்கு போவறதுக்கு காரணம். உள்ளுக்குள்ள நீர்க்கட்டி வளர்ந்துரும். அதுக்கப்புறம் நார்க்கட்டி வரும். அதுக்கப்புறம் சாக்லேட் சிஸ்டம்ஸோட ரத்த திசுக்கள் வந்து வளர ஆரம்பிச்சுரும். எண்டோமெட்ரியம்னு சொல்லக்கூடிய கர்ப்பப்பை சுவர் தடிச்சு போகும். கர்ப்பப்பை வீக்கமடையும். ஸோ தொந்தரவு குடுத்தீங்கன்னா தாங்க இந்த பிரச்சனை நடக்கும். அந்த நேரத்துல உங்க நாக்கு என்ன கேக்குது? உங்க உடல் என்ன கேக்குது? அந்த சுவைய குடுக்கணும். நான் பலமுறை வகுப்புகள்ல சொல்லியிருக்கிறேன். கருப்பட்டி எப்பவுமே பெண்கள் வீட்ல வச்சுக்கணும். ஓவரா உதிரப்போக்கு போகுது. உங்களுக்கு இனிப்பு சாப்பிடணும் போல இருக்குன்னா, கடையில போயி நீங்க நல்ல ஒரு லட்டு, ஜிலேபி, மைசூர் பாக்கு இத வாங்கி சாப்பிட வேண்டாம். அழகா கருப்பட்டி, சுக்கு கருப்பட்டி எடுத்து வாயில போட்டு ரசிச்சு, ருசிச்சு சாப்பிடுங்க. டேப்ப குளோஸ் பண்ண மாதிரி ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? ஓவர் ப்ளீடிங் கண்ட்ரோல்க்கு வந்துரும். உடனே இது சரியா? வெளியில போக வேண்டியத போகாம இப்படி நிறுத்துறது சரியா? இது ஏன் நம்ம அந்த டைம்ல கண்ட்ரோல் பண்றோம்? அப்படின்னு சொன்னா, இனிப்பு சுவை அப்படிங்கிறது நம்ம உடம்புல தசைகள், செல்கள் அதுக்கானது. வயிறுக்கு, மண்ணீரலுக்கு, சிறு சிறு டிஷ்யூஸ் இதுக்காக. சோ இந்த டிஷ்யூஸ் டேமேஜ் ஆயி, ஓவர் குரோத் ஆயி, உள்ளுக்குள்ள படியும்போது இதுதான் வெளியில வருது. ஓவர் ப்ளீடிங்கா. இல்லன்னா ஒரு சாதாரண கரு முட்டை, அதோட சேர்ந்த உணவு 2 நாட்கள் வெளியேறுற அளவுக்கு தான் இருக்கும். இதுக்கு மேல நீங்க பண்ணீங்க பார்த்தீங்களா தப்பு. அது குடுத்தீங்க தொந்தரவு. இந்த தொந்தரவுனால உள்ளுக்குள்ள தானாவே சுவர்கள் தடிச்சு கழிவுகள் தேங்கி போயி, புதுசா ஃபார்ம் ஆயிருக்க டிஷ்யூஸ இந்த இனிப்பு சுவை என்ன பண்ணும்னா, எலிமினேட் பண்ணி வெளியில கொண்டு வரும். சோ இது முழுவதுமா வெளியில கொண்டு வரதுக்கு அதிகபட்சம் அடுத்த 1 நாள் ஆகும்.
சோ இனிப்பு சுவை அந்த நேரத்துக்கு நாக்குக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அடுத்த ஒரு நாள் வெளியில வரும். அதோட ஸ்டாப் ஆடும். ஓவரா போகாது. புதுசா செல்கள் உற்பத்தி ஆகாது அந்த இடத்துல. புதுசா தடிச்சு போகாது. கர்ப்பப்பை வீக்கம் இருக்காது. அப்போ ஃபைப்ராய்டு ஆகட்டும், பிசிஓடி ஆகட்டும், எண்டோமெட்ரியோசிஸ் ஆகட்டும், அடினோமயோசிஸ் ஆகட்டும், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். எல்லாம் ரெக்கார்டு பார்த்திருப்பீங்க. இது மாரிலாம் என்ன இருந்தாலும், நீங்க என்ன தொந்தரவு இருந்தாலும் ஓய்வு குடுக்கணும். குளிர்ச்சியா எதுவும் சாப்பிடக்கூடாது. உடலை குளிர்விக்கக்கூடிய குளித்தலை செய்யக்கூடாது. இத பண்ணீங்கன்னா போதும். ரொம்ப முக்கியமானது. அடுத்து இந்த விஷயத்தோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த பேட், நாப்கின். பிறந்த குழந்தை முதல் முதியவர்கள் வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப எளிமையா போய் மெடிக்கல் ஷாப்ல வாங்கிட்டு வந்து குழந்தைங்களுக்கு பிறந்த குழந்தைங்களுக்கு யூரினுக்கு டாய்லெட் போறதுக்குன்னு பேட் யூஸ் பண்றீங்க. இதை பத்தி நான் குழந்தை வளர்ப்பிலேயே சொல்லியிருக்கேன். இத பயன்படுத்துற பெற்றோர்கள் உங்க குழந்தைக்கு நீங்க துரோகம் பண்றீங்கன்னு அர்த்தம். அடுத்தது அதே மாதிரிதான் மாதவிடாய் பஞ்சுன்னு சொல்லக்கூடிய அந்த நாப்கின்ஸ் பிராண்டடா நிறைய வருது. இதையெல்லாம் பயன்படுத்தக்கூடிய பெண் குழந்தைகளும் அவனுடைய பெற்றோர்களும் தெரிஞ்சே தப்பு பண்றீங்க. விஷம் குடுக்குறீங்க. ஃபியூச்சர்ல கண்டிப்பா குழந்தையின்மை, மலட்டுத்தன்மை, இன்ஃபெர்டிலிட்டி, ஒரு பிள்ளைய பெத்துக்க கூட வக்கில்லாதவன் உங்க பொண்ண சொல்றத நீங்க காது குடுத்து கேட்க வேண்டியிருக்கும். அத தூக்கி முதல்ல தூர போட்டுறணும். அந்த காலத்துல வருஷத்துக்கு ஒரு குழந்தை இருந்தது. காரணம் என்ன பண்ணுவாங்க? பாட்டி, தாத்தாவுடைய பழைய வேஷ்டி, பழைய புடவை, பயன்படுத்தின துணிய தான் என்ன பண்ணுவாங்க? அப்பவே அன்னைக்கு இவ்வளவு ரசாயன கலவைகள்ல எந்த சாயமும் போடப்படல. இன்னைக்கு ரசாயனம் மட்டும் தான் நம்ம உடைகள்ல கலர் போடுறதுக்கு பயன்படுத்துறாங்க. அன்னைக்கே என்ன பண்ணாங்கன்னா, அந்த துணியவே பயன்படுத்தி நல்லாவே சாஃப்ட்டா ரொம்ப மென்மையா ஆன அந்த துணிய தான் என்ன பண்ணுவாங்க, கிழிச்சு கோவணமா கட்டிக்கிறதுக்கு அந்த பெண் பிள்ளைக்கு குடுத்தாங்க. கோவணமா கட்டிக்கிறதுக்கு. ஜட்டைக்குள்ள அப்படியே மெது மெதுன்னு வச்சுக்கிறதுக்காக இல்ல. நான் ஏன் இப்படி வெளிப்படையா பேசுறேன் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு நான் நெறைய பெண்கள பார்க்குறேன் நானு. 10 வயசுல வயசுக்கு வருது. 13 வயசுல மாதவிடாய் நின்னு போகுது. கேட்கவே வருத்தமா இருக்குல்ல. எனக்கு வலிக்குது. அவ்வளவு கஷ்டம். எத்தன பேர பார்க்குறேன் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் நானு. காரணம் முட்டாள்தனமா இதையெல்லாம் வேண்டாததெல்லாம் கடையில விக்கிறதெல்லாம் வாங்கி குழந்தைங்களுக்கு பயன்படுத்துறது, சொல்லிக் குடுக்கறது இல்ல. கடையில சயனைட் கூட தான் விக்குது. கேட்டு வாங்கி தருவீங்களா? தெரியும்ல நமக்கு. உடனே செத்து போயிரும்னு. உயிர்கொல்லின்னு தெரியும்ல. ஆனா இது உயிர்கொல்லி அப்படிங்கிறது கண்ணுக்கு உடனே தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுடும். ஒரு பிள்ளை பெற்றுக்க முடியாத ஒரு நிலை வரும்போது வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? அது இப்ப புரியாது. அந்த பெண்ணு கருவுறாம மாமனார், மாமியார், குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் பேசும்போது தான், இதுக்கு எதுக்கு வாழணுங்கிற அந்த ஒரு நிலை வந்துரும். இந்த நிலை உங்களுக்கு வரக்கூடாது, உங்க பிள்ளைகளுக்கு வரக்கூடாதுன்னா, இந்த நாப்கின் அப்படிங்கிற விஷயத்த மறக்கடிக்கணும். தூக்கி வெளியில வீசணும். இது பயன்படுத்துவதற்கு உகந்தது கிடையாது. நம்மளுடைய சூழலுக்கு, நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு இது வந்து நம்ம உடலுக்கு எதிரானது, தீங்கானது. இது பயன்படுத்தினா குழந்தை பிறக்காது அப்படின்னு சொல்லணும். அதாவது அதிக உதிரப்போக்கு வருது, வயித்து வலி வருது, கர்ப்பப்பை இறக்கம் வருது. இதெல்லாம் விடுங்க. கடைசியில என்ன வந்துரும்? மெனோபஸ் வருது இப்போ. மெனோபஸ்னா என்ன? 49 வயதுக்கு அப்புறம் மாதவிடாய் நிக்கணும். சரிங்களா? ஆனா 10 வயசுல மாதவிடாய் வருது. அதுவே தவறு. 15 வயதுல வர வேண்டிய மாதவிடாய் இன்னைக்கு பூப்பெய்தல் 10 வயதுல வருது. ஏன் 6 வயது, 8 வயதுலலாம் வருது. என் பையனோட கூட படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் வயசுக்கு வர்றாங்க. ரொம்ப கவலையா இருக்கு. வருத்தமா இருக்கு. எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? அந்த பிள்ளைகளுக்கு ஜட்டிய வச்சு, அதுல நாப்கின வச்சு குடுக்குறீங்க. எவ்வளவு புத்திசாலிங்க பெற்றோர்கள். இதெல்லாம் யோசிக்கவே மாட்டீங்களா? கொஞ்சம் யோசிக்கணும். இதனுடைய பின்விளைவு. அந்த குழந்தைக்கு தான் பாதிப்பு. உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. காலம் முழுக்க அந்த குழந்தை கஷ்டப்படணும். அதிக உதிரப்போக்கு வரும், ஃபைப்ராய்டு வரும், பிசிஓடி வரும், கேன்சர் வரும், சர்வைசைட்டிஸ் வரும், கர்ப்பப்பை புற்றுநோய் வரும், மாதவிடாய் நிக்கவே நிக்காது, உடல் பெருத்து போகும், ஃபெலோப்பியன் டியூப்ல அடைப்பு வரும், அந்த கருமுட்டையே ஃபியூச்சர்ல வளராது. அதிகபட்சம் 5, 6 வருஷத்துக்குள்ள அந்த கருமுட்டையினுடைய வளர்ச்சி நின்னு போய் மாதவிடாய் நின்னு போகும். அதான் மெனோபஸ். ஏதோ அங்க எங்கேயோ ஒரு குழந்தைக்கு நடக்குது, இங்க ஏதோ ஒரு குழந்தைக்கு உங்க குழந்தைக்கு நடக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆயிடும்? நீங்க எந்த அளவுக்கு இந்த வாழ்க்கைக்கு எதிரான வாழ்க்கை முறைக்கு போறீங்களோ, உங்க குழந்தையும் அந்த ஒரு பிரச்சனைக்குள்ள தான் வரப்போறாங்க. நீங்க முதல்ல மாறணும். ஜட்டி யூஸ் பண்ணவே கூடாது. பெண்களுக்கு ரொம்ப எதிரானது நான் இந்த 2யும் சொல்லுவேன். ஒண்ணு நாப்கின், இன்னொன்னு பேண்டீஸ். யூஸ் பண்ணவே கூடாது. யூரினரி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு, கர்ப்பப்பை பக்கத்துல இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் தொற்று வர்றதுக்கு, இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு, அரிப்பு ஏற்படுறதுக்கு, மாதவிடாய்கள்ல பிரச்சனை வர்றதுக்கு நாப்கினோட சேர்த்து பேண்டீஸும் தான் காரணம். பேண்டீஸ் என்ன காட்டன்லயா போடுறீங்க? எலாஸ்டிக். சூடு. உள்ள இருக்க சூடு வெளியிலயே வராது. என்ன ஆகும்?
பிஞ்சிலே பழுத்தது. அதான் அன்னைக்கு சொன்னாங்க. சின்ன வயசுலயே உங்க குழந்தை முதிர்வு தன்மையோட பேசுறதுக்கு, சீக்கிரமா வந்து அந்த இடங்கள்ல வந்து முடி வளர்ச்சிகள் அதிகமாறதுக்கு, சூடு அதிகமாறதுக்கு, பாலின உணர்வுகள் தூண்டப்படுறதுக்கு, இது எல்லாத்துக்கும் காரணம் பேண்டீஸ். எப்ப பார்த்தாலும் பேண்டீஸ். எப்ப பார்த்தாலும் அதுக்கு மேல லெகின்ஸ், ஷார்ட்ஸ். எதுக்கு இப்படி எல்லாம் போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க? அந்த பிள்ளைகளுக்கு ஏன் கோவம் வராது? ஏன் எரிச்சல் வராது? ஏன் பெரியவர்களை மதிக்காம வாய்க்கு வந்த மாரி ஏன் பேசுறாங்க? என்னோடதுன்னு சுயநலத்தோட பெண் குழந்தைகள் பேசுறதுக்கு என்ன காரணம்? அந்த உடைதான். பேண்டீஸ் அறவே தவிர்க்கப்படணும். லெகின்ஸ், ஜீன்ஸ், டைட்ஸ் இதெல்லாம் வந்து ஆரோக்கியமான உடையே இல்ல. உங்களுக்கு நீங்களே கொல்லி வச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். இத பார்த்துட்டு இருக்கிற பெண் பிள்ளைகள் ஆகட்டும், வயதுக்கு வந்தவங்களாகட்டும், யோசனை பண்ணி பாருங்க. அழகா ஒரு குட்ட பாவாடை. அப்பல்லாம் என்ன பண்ணாங்க? கவுன் போட்டாங்களா? அப்புறம் ஒரு அரை பாவாடை போட்டாங்களா? அப்புறம் என்னாச்சு? முழு பாவாடை, முக்கா பாவாடை போட்டாங்களா? அதுக்கப்புறம் தாவணி பாவாடை, அப்புறம் புடவை. இதெல்லாம் எவ்வளவு ஆரோக்கியமான உடை. இது பின்னாடி இருக்க சயின்ஸ யோசனை பண்ணி பாருங்க. நம்மளுடைய அடிவயிற்று பகுதியில இருக்கக்கூடிய எந்த உறுப்புகள்லாம் சூடு அதிகமா தங்குமோ, அந்த உறுப்புகள்ல சூடு தங்கவே தங்காது. காற்றோட்டமா இருந்தது. இன்னைக்கு நைட்டி நான் சொல்றேன் பரவாயில்லன்னு. நானே ஒரு காலத்துல சொல்லிட்டு இருந்தேன், நைட்டி போடாதீங்க. எல்லா பக்கமும் நீங்க வண்டியில வர்றீங்க, போறீங்க. இது நல்ல உடையா? இப்ப நான் சொல்றேன், தயவு செஞ்சு நைட்டியாவது போட்டுக்கோங்க. ஏன்னா அப்படி ஒரு அப்பட்டமா நடந்துட்டு இருக்குது வேலை. டைட்ஸ், லெகின்ஸ், ஷார்ட்ஸ், பேண்டீஸ் இதெல்லாம் போடுறத விட நைட்டி பெஸ்ட் ட்ரெஸ். லேடீஸ்க்கு காற்றோட்டமா இருக்கும். போட்டு அந்த இடத்துல போட்டு அடைச்சு எதுக்கு அடைக்கிறீங்க? சூடு வெளியேறாது. வெளியில இருக்கக்கூடிய சுத்தமான காற்று உள்ள போகாது. உள்ள இருக்கக்கூடிய குப்பை வெளியில போகாது. இறுகி போயிடும். ஹார்மோன்ஸ் தூண்டி விடப்படும். ஏன் நான் சொல்றேன்? எதுக்காக 10 வயசுல இருந்து வயசுக்கு வந்து 13 வயசுல மாதவிடாய் நிக்கிறதுக்கு காரணம் அந்த சூடு மட்டும் தான். சூடு அதிகமாகும்போது அட்ரினலின் அதிகமா சுரக்கும். அங்க இருக்கக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ஆகட்டும், எல்லாமே அதிகமா தூண்டி விடப்பட்டு சுரந்து தீந்து போகுது. இது உடையினால மட்டும் இல்ல. எடுத்துக்கூடிய உணவு, பிராய்லர் சிக்கன். அது உண்மையான உயிருள்ள ஒரு கோழியே கிடையாது. அது உருவாக்கப்பட்ட ஒரு உயிரினம். ஹார்மோன் இன்ஜெக்ஷனாலேயே உருவாக்கப்பட்ட ஒரு உயிரினம். அடுத்தது ஹைபிரிட். மரபணு மாற்றப்பட்டது. விதை இல்லாத பழங்கள், காய்கறிகள். இன்னைக்கு நிறைய வருது இல்லையா? பாலிஷ் செய்யப்பட்ட அரிசி வெள்ளை வெள்ளேர்னு. மைதா உணவுகள் எல்லாமே. பிரெட், கேக்கு, பிஸ்கட் வருஷத்துக்கு ஒரு தடவை பிறந்த நாள் வரும்போது விஷம் சாப்பிடுறீங்க கேக்குங்கிற பேர்ல. இதெல்லாம் அப்ப கிடையவே கிடையாது. அடுத்தது வெள்ளை சர்க்கரை. தைராய்டுக்கு முக்கியமான காரணம் வெள்ளை சர்க்கரை அந்த உணவு. அடுத்தது அதுக்கப்புறம் ஒயிட்டா இருக்கக்கூடிய அயோடைஸ்டு சால்ட். தைராய்டுக்கு, ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கு, ஃபாலிகுல் எஃப்எஸ்ஹெச்க்கு இதுக்கெல்லாம் அதான் காரணம். சோ இந்த உணவு முறைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? தவிர்த்தரணும். தூக்கி போட்டுறணும். வேண்டாம். அது உணவு முறையே கிடையாது. இதையெல்லாம் தூக்கி போடணும். சோ உடையில கவனம் வேணும். உணவுல கவனம் வேணும். அண்ட் வாழ்க்கை முறையில அந்த சமயத்துல சூடு உடம்புல இருக்கணும். குளிர்ச்சி பண்ணக்கூடாது. நல்ல உளுந்த களி, ராகி களி இல்லைங்களா? கருப்பட்டி பணியாரம். இதானே அப்பெல்லாம் குடுத்தாங்க. பச்சரிசி மாவுல புட்டு, தேங்காய் போட்டு. இதெல்லாம் சாப்பிட்டா போதும். உங்களுக்கு மாதவிடாய் சமயத்துல அதிக வலி இருக்குதா? இடுப்பு வலி, கை கால் வலிலாம் இருக்க நல்ல ஓய்வெடுங்க. சுடுதண்ணி வச்சு ஒத்தடம் கொடுங்க. இடுப்புல, தொடையில எல்லாம் ஒத்தடம் கொடுங்க. ரொம்ப அதிகமா இருக்கா? விளக்கெண்ணெய நல்லா கையில எடுத்துக்கோங்க. அடி வயிற்றுல அப்ளை பண்ணிட்டு பேசாம படுங்க. இல்லன்னா ஏற்கனவே நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஒரு காட்டன் துண்ட நனைச்சு தண்ணியில நனைச்சு புழிஞ்சிட்டு அடி வயிற்றுல போட்டு படுத்துக்கோங்க. அளவுக்கு அதிகமான சூடு உங்க உடலை கொஞ்சம் பலவீனப்படுத்தும். அப்போ அத கொஞ்சம் நீங்க என்ன பண்ணலாம்? பாதுகாத்துக்கிறதுக்காக அந்த ஈர துணி போடுறது, அடி வயிற்றுல விளக்கெண்ணெய் தடவுறதெல்லாம் பண்ண சொல்லும். இதனால தடையெல்லாம் படாது. நீங்க பலவீனமா இருக்கு. முருங்கைக்கீரைய சூப்பு வச்சு அந்த 3 நாட்களும் குடிக்கலாம். ராகி களி பண்ணி 3 நாளும் சாப்பிடலாம். கருப்பட்டியில பணியாரம் பண்ணி 3 நாள் சாப்பிடலாம். கருப்பு உளுந்து பணியாரம் பண்ணி கருப்பட்டி பாகுல போட்டு சாப்பிட்டாங்கன்னா, அவங்களுக்கு அதிக உதிரப்போக்கு இல்லாம பலம் கிடைக்கும். உளுந்த கஞ்சி சாப்பிடலாம். பச்சரிசி மாவுல புட்டு பண்ணி சாப்பிடலாம். ஆவியில வேக வச்சு. இதெல்லாம் எளிமையாக செரிக்கக்கூடியது. சத்துள்ள உணவு மருத்துவம். எவ்வளவு புத்திசாலிங்க பாருங்க நம்மளுடைய முன்னோர்கள். இதையெல்லாம் சாப்பிட்டு தாங்க அவங்களுக்கு மாதவிடாய்ங்கிறது வாழ்க்கையில ஒரு விஷயமா இருந்ததே தவிர பிரச்சனையாவே இருந்ததில்ல. இன்னைக்கு நம்ம பெண்ணா பிறந்ததையே கேவலமா நினைக்கிற அளவுக்கு இன்னைக்கு இந்த பிரச்சனை 3 நாள் தான் வருது மாசத்துல. அதையவே வாழ்க்கை ஃபுல்லா நம்மள பாதிக்குதா இல்லையா? வாழ்க்கை ஃபுல்லா அதனுடைய வீரியம் தெரியுதா இல்லையா? குழந்தை பேரு வரைக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறைய நம்ம திருப்பியும் வாழறதுக்கு தான் நாங்க சொல்றோம். இதுலலாம் எந்த ஒரு கௌரவ குறைச்சலும் வந்துராது. அதனால ஆரோக்கியத்துக்கு இதுதான் அடிப்படை. இத தவிர வேற ஒண்ணுமே இதுக்கு வழியே கிடையாது.
நீங்க என்ன வேணா பண்ணலாம். கர்ப்பப்பை எடுக்கலாம். அது ஒண்ணுதான் வழி. ஆனா அது தீர்வானா எடுத்தவங்களுக்கு தான் தெரியும். கடைசியில என்ன பண்ணுவாங்க கையில குழந்தைங்களுக்கு நீங்க வந்து பாத்ரூம் போறதுக்கு எப்படி நீங்க யூஸ் பண்றீங்களோ, அந்த மாரி அந்த நாப்கின்ஸ பெரியவங்களுக்கு கையில கொண்டு போ வேண்டியதுதான். எங்க போனாலும் டிராவல் பண்ணாலும் அத போட்டுட்டு போ வேண்டியதுதான். வெளியில தெரியாது. ஆனா உள்ளுக்குள்ள அவங்களுக்கு என்ன இருக்கும்? இது நம்ம போட்டுக்கிறோமே! இப்படி ஒரு நிலைமை வந்ததுக்கு என்ன காரணம்னு வருத்தப்படும்படியான ஒரு சூழல் இன்னைக்கு வந்திருக்குன்னா காரணம் நம்முடைய வாழ்வியல் முறை. தயவு செய்து இந்த முன்னோர்களுடைய வாழ்க்கை முறைய பாடமா எடுத்துக்கிட்டு, அந்த ப்ரூஃப எடுத்துக்கிட்டு நம்ம பிள்ளைங்களுக்கும் அடுத்த சமுதாயத்துக்கு கொண்டு போனீங்கன்னா, மாதவிடாய்ங்கிறது எல்லா நாளும் போற அன்னைக்கும் சுகமா, சந்தோஷமா, நிம்மதியா இருக்கும். முழு ஓய்வு குடுக்கணும். அதான் ரொம்ப முக்கியமானது. அத மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பிள்ளைகளுக்கு சொல்லிக் குடுங்க. கோவணம் கட்டுறது தான் சரியான முறை. காற்றோட்டம் நல்லா போகும். இன்னைக்கும் பழைய நைட்டி துணி, பழைய சுடிதார் ஷாலு அதெல்லாம் வந்து கோவணமா கட் பண்ணி வச்சுக்கோங்க. தூக்கி போட வேண்டாம். இதையெல்லாம் குழந்தைங்களுக்கு பயன்படுத்த குடுங்க. துவைச்சு அலசி காய போட விருப்பம் இல்லன்னா, தூக்கி போட்டுற சொல்லுங்க. இல்லன்னா அப்பல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்பவும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, காதியில போனீங்கன்னா மஞ்ச கலர்ல ஒரு சோப் கிடைக்கும். வேப்பில சோப்பு. நல்லா கரை போகும். அழுக்கு போகும். இன்னைக்கு வரைக்கும் என் தாத்தா, பாட்டி காலத்துலருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்க அததான் பயன்படுத்துறோம். அலசி காய போடுவோம். 3 மாசத்துக்கு ஒரு தடவ குழி தோண்டி புதைப்போம். இல்லன்னா நெருப்புல வச்சு எரிச்சுருவோம். அவ்வளோதான். துவைச்சு, அலசி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? எரிச்சுருவோம். ஆக மொத்தத்துல இல்லன்னா மண்ணுல ஆழமா தோண்டி என்ன பண்ணுவோம்? புதைச்சுருவோம். மண்ணோட மக்கி போகும். இப்படிதான் வாழ்க்கை முறை இருக்கணும். இத சொல்லிக் குடுங்க. இதுல அசிங்கமோ, தவறோ, அருவருப்புக்கோ அவசியமே இல்ல. நாளைக்கு நம்மள பார்த்து இன்னும் கொஞ்சம் அதே மாரி ஒரு அருவருப்போட, அசிங்கத்தோட ஒரு மாதிரி பார்த்து நம்மள ரொம்ப கேவலமா பார்த்து, இது என்ன வாழ்க்கை முறை வாழ்ந்துச்சோ, இது இப்படி என்னென்னதெல்லாம் தப்பு பண்ணுச்சோ, இப்படி கஷ்டப்படுது அப்படின்னு ஒருத்தர் பார்த்து சொல்ற அளவுக்கு இல்லாம, சிம்பிளான விஷயம். அப்போலாம் இது வந்து இலைமறை, காய்மறையா சாதாரணமா வழி வழியா தாத்தா, பாட்டி, குழந்தைங்கன்னு அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டே இருந்தாங்க. இந்த செயின் நடுவுல கட் ஆன உடனே இப்ப நமக்கு அதெல்லாம் அருவருப்பா தெரியுது, அசிங்கமா தெரியுது, கஷ்டப்படுறோம். இதெல்லாம் பின்னாடி நீங்க அழறதுக்கு ஒரு வாய்ப்பு ஆயிடக்கூடாது. அதனால இப்பவே மாத்திக்கோங்க. பிள்ளைகளுக்கு சொல்லிக் குடுங்க. இதுக்கு பின்னாடி இருக்க அறிவியல சொல்லிக் குடுங்க. இது அசிங்கம் இல்லன்னு சொல்லிக் குடுங்க. அருவருப்பு பட வேண்டிய விஷயம் இல்ல. நாளைக்கு உன் உடலே, உன்னுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாகக்கூடிய ஒரு இடம். உனக்கு தன்னம்பிக்கை இல்லாம போகும். நீ எந்த ஒரு விதத்திலயும் நீ ஆரோக்கியமா இருக்க முடியாது. நோயாளியா பெர்மனன்ட்டா ஆயிடுவ. அப்படிங்கிறத சொல்லி புரிய வைங்க. எதுக்கோ உட்கார்ந்து கிளாஸ் எடுக்கிறோம்ல, சொல்லி புரிய வைங்க. இப்படிதான் நம்ம முன்னோர்கள் இருந்தாங்கன்னு உதாரணத்த எடுத்து காமிங்க. கண்டிப்பா நம்மளுடைய இளைய சமுதாயம், குழந்தைகள் நிச்சயமா புரிஞ்சுப்பாங்க. சொல்ல தெரியல, சொல்லறதுக்கு இவங்க தயக்கம். ஏன்னா, இவங்களே ஃபாலோ பண்ணணும். நீங்க ஃபாலோ பண்ணாலும் தான் உங்களால சொல்ல முடியும். சொல்ற மாதிரி நம்ம வாழணும். அல்லது நம்ம வாழறத நம்ம குழந்தைங்க பார்க்கணும். இது போதும். இதுதான் நம்மளுடைய கடமை. நாம எப்படி வாழணும், நம்ம குழந்தைங்க எப்படி வாழணுமோ, அப்படி நம்ம முதல்ல மாறணும். நம்மள பார்த்து நம்ம குழந்தைங்க வாழ்ந்தாங்கன்னா, நிச்சயமா அடுத்த சமுதாயம் ஆரோக்கியத்தை நோக்கி தான் போகும். ஆரோக்கிய குறைபாடு வரவே வராது. இதுதான் என்னுடைய விருப்பமும், வேண்டுதலும் கூட. இப்ப இதுவரைக்கும் நம்ம சொல்லிக் குடுத்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னு சொன்னா, நிச்சயமா ஏதாவது சிம்பிளா இன்னைக்கு எடுத்த வகுப்ப மட்டும் நீங்க சந்தேகம் இருந்ததுன்னா கேளுங்க. நான் அதுக்கு தீர்வு சொல்றேன். அம்மா வணக்கம். சொல்லுங்க. அம்மா வணக்கம். அம்மா நான் அப்போவெல்லாம் வந்துட்டு தனியாவே உட்கார வச்சிருந்தாங்க, எதையும் தொடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்கம்மா. ம், ம். ஹலோ. சரிங்கம்மா. சொல்லுங்கம்மா. ஆனா இப்ப வந்துட்டுங்கம்மா, அப்ப எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குங்கம்மா. அது ம், இல்லாம வந்துட்டு இப்போ நம்ம மேரேஜ் ஆனவங்க எல்லாமே வந்துட்டு கிச்சன்ல வேலை செய்யற மாதிரி இருக்கு. அதுக்கு ம், வந்து நீங்க தலைக்கு எண்ணெய் வச்சு குளிச்சிட்டீங்கன்னா தான் பொருள் எல்லாம் வந்து ம். கெடாம இருக்கும். அதனால எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு தான் அப்புறம் மத்தவருக்கெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குங்கம்மா. இப்ப இதுக்கு ம். என்ன பண்ணலாங்கம்மா? அதாவது வீட்ல நீங்க உங்களுடைய ஆண் குழந்தைங்களுக்கு இப்பவே சொல்லிக் குடுக்க ஆரம்பிங்க. என்ன பண்ணணும் அப்டின்னா, ஆண் குழந்தைங்களுக்கு சொல்லிக் குடுக்கும்போது, இந்த சரிங்கம்மா. மாரி 3 நாட்கள் மாதவிடாய்ங்கிறது ஒரு பெண்ணுக்கு அவசியமான காலம். இந்த காலத்துல பெண்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஓய்வு எடுக்குறாங்களோ, ம். ஆரோக்கியமா ஆயுள் முழுக்க இருப்பாங்க. அந்த சமயத்துல ஆண்கள் இதுல கொஞ்சம் பங்கு எடுத்துக்கணும். சரிங்க. அதனால இப்பயில இருந்தே இந்த 3 நாட்கள்ல ஆண் குழந்தைங்களுக்கு நம்ம எப்பவுமே என்ன பண்றோம்னா, பொம்பள பிள்ளைங்களுக்கு மட்டும் சமைக்க கத்துக் குடுக்குறோம். ஆம்பள பிள்ளைங்களுக்கு பெண் வீடு பெருக்க, கண்டிப்பா. பாத்திரம் கழுவ, கூட மாட வேலை செய்ய, தங்கம் என் கூட வா நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோம். அதாவது நீ வேலை பண்ணுன்னு சொல்லக்கூடாது. நம்ம 2 பேரும் சேர்ந்து பாத்திரம் கழுவலாம். நான் வந்து துணி துவைக்கலாம். நம்ம துணிய உலர்த்தலாம்ன்னு பழக்கிட்டு, அந்த 3 நாள் அம்மாக்கு ரெஸ்ட் குடுக்குறியான்னு சொல்லணும். சின்ன குழந்தையா இருந்தாலும் சொல்லி புரிய வைங்க. புரிஞ்சுப்பாங்க. நம்ம வீட்டுக்கு இப்ப நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வர கணவர் கேட்கிறாரோ இல்லையோ, மாமனார் வீட்ல கேட்கிறாங்களோ இல்லையோ, நம்ம பெத்த பிள்ளைங்கள் நிச்சயமா நமக்காக கேட்கும். இனிமேல் வர சமுதாயத்துக்காக சொல்லிக் குடுங்க. ஆனா இது பார்த்துட்டு இருக்கிற ஆண்கள் யாராவது இருந்தீங்கன்னா, தயவு செய்து பெண்களுக்கு இந்த நாள்ல
இப்ப வேலைக்கு போற பெண்களுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் லீவ் இருக்கு. அதே குடும்ப பெண்களுக்கு நீங்களா பார்த்து கொடுக்க வேண்டிய லீவ் அப்படின்னா ஒரு 3 நாள். தயவு செய்து அக்கறை உள்ள ஆண்கள், பெண் பிள்ளைகள் மேல மரியாதை உள்ள ஆண்கள் இந்த 3 நாள் வேற ஒண்ணுமே இல்ல, ஓய்வு கொடுங்க. நீங்க சமைச்சு நீங்க தயிர் சோறு போட்டாலும் சரி, கஞ்சி ஊத்தினாலும் சரி, அந்த பெண் எடுத்துப்பாங்க. இன்னும் ஆரோக்கியமா இருப்பாங்க. காலம் முழுக்க உங்களுக்கு உழைச்சு கொட்டுறதுக்கு தயாரா இருக்காங்க. அதனால தயவு செய்து ஓய்வு கொடுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். இதனாலதான் பெண்களுக்கான வகுப்புல ஆண்களையும் நம்ம சேர்த்துக்கிறது காரணம், ஆண்களுடைய பங்கு பல மடங்கு இருக்கு இதுல. அதனால சொல்லி புரிய வைங்க. அண்ட் அந்த சமயத்துல பெண் பிள்ளைகளுக்கு நீங்க ஒதுக்கி தனியா ஒரு ரூம் கொடுத்து பண்ணணும்ன்ற அவசியமே இல்ல. ஆக மொத்தத்துல சரிங்க. அவங்களுக்கு ஒரு கோரப்பாயை கொடுத்துட்டாங்க, கீழே படுத்துக்கோங்க. காரணம் சூடு. அந்த சூட வந்து இந்த கோரப்பாய் இழுத்துக்கணும்னு சொல்லி கொடுங்க. அதே மாதிரி ஓடி சரி. ஆடி இந்த டைம்ல விளையாடக்கூடாது. உடம்பு ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கு, நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுங்க. குளிக்க வேண்டாம் தங்கம், குளிச்சீங்கன்னா சூடு கம்மியாயிடும். இன்னும் 5 நாள் நீ ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கும், ஸ்கூலுக்கு போக முடியாது, உன் படிப்பு பாதிக்கும்னு சொல்லி கொடுங்க. சோ எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய விளக்கத்தை சொல்லி கொடுங்க, புரிஞ்சுப்பாங்க. சரிங்கம்மா. புரியுதுங்களா? அப்புறம் இன்னொரு சந்தேகங்கம்மா. அப்பெல்லாம் நம்ம துணி நாங்களே யூஸ் பண்ணியிருக்கோங்கம்மா. ம், அப்போ வந்துட்டு நாங்க எதுவும் அதிகம் வெளில போறது இல்லைங்கம்மா. இப்ப குழந்தைங்க ம், வந்து ஸ்கூலுக்கு கட்டாயம் போக வேண்டியதா இருக்கு. காலேஜ் போறாங்க, ஆபீஸ் ம், போறாங்க. அவங்க எல்லாம் ம். துணி யூஸ் பண்ணும்போது எப்படிங்கம்மா வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும்? இல்ல அது கம்ஃபர்டபிள்னா இடுப்புல தெரிஞ்சுக்கலாம். வந்து அண்ணா கயிறு கட்டிட்டு கோவணம் கட்டுறதுல எந்த தவறும் கிடையாதுமா. அதுல டிஸ்கம்ஃபோர்ட்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம இப்படி ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் நாங்களே அப்படி அனுபவிச்சதுனால இந்த கேள்வி வருது. இப்ப அந்த காலத்துல எல்லாமே அப்படித்தானே பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதனாலதான் அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா, அந்த வயசுக்கு வந்துட்டாலே ஸ்கூலுக்கு போக வேண்டாம்னு சொன்னதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். ஆனா, இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னா, நாப்கின்லயே நேச்சுரலா தனி வந்தாச்சு. துணி நாப்கின்லாம் வந்தாச்சு. அந்த மாரி நாப்கின் துணியில பயன்படுத்திக்கோங்க. பட் ஸ்கூலுக்கு காலையில போகும்போது வச்சீங்க அப்படின்னா, திருப்பி மத்தியானம் மாத்திரணும். திருப்பி சரிங்க. சாயங்காலம் வீட்டுக்கு வந்த உடனே அந்த பேட தூக்கி போட்டுட்டு, நேச்சுரல் துணி பேடா இருந்தாலும் தூக்கி போட்டுட்டு, உடனே வந்து கோமணம் கட்டிக்க ஆரம்பிச்சுக்கணும். இது பண்ணலாம் தானே? சோ முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பா. இப்படி இப்படி நீங்க வந்து ஒரு 3ல இருந்து அதிகபட்சம் 6 மாசம். உங்க பிள்ளைக்கு எவ்வளவு மோசமான மாதவிடாய் பிரச்சனை இருந்தாலும், 6 மாதத்துக்குள்ள துணி பயன்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா, அந்த பிரச்சனை ஒண்ணுமே இல்லாம ஒரு நாள் அதிகபட்சம் 48 மணி நேரம். அதுக்கு மேல அந்த மாதவிடாய் வரவே வராது. இது என்னோட 20 வருஷ அனுபவம். நான் சொல்லிக் குடுக்கறது மட்டும் இல்ல. நாங்க இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு நாள் சரி. அதிகபட்சம் 2 நாளைக்கு மேல வரவே வராது. நல்லா ஓய்வு குடுத்தா போதும். சொல்லி புரிய வைங்கம்மா, புரிஞ்சுப்பாங்க. சரிங்கம்மா. கண்டிப்பாங்கம்மா. எங்களுக்கு சரிம்மா? ஒரு பெண் குழந்தை இருக்குங்கம்மா. அது ஆ, இன்னும் 8 வயசு ஆகுது. நாங்களும் சரிங்க. அதுக்கான தேடல்ல இருந்துகிட்டே தாங்கம்மா இருக்கோம். என்ன ஓகே, பண்ணலாம்? என்ன ஓகே. நல்லது பண்ணலாம்? அப்படின்னு. சரி, சரி, சரி. அ சந்தோஷம். சொல்லி புரிய வைங்க. நம்ம முதல்ல வாழ்வோம். அப்புறம் குழந்தைங்க புரிஞ்சுப்பாங்க. அந்த நாப்கின் ஒண்ணு கண்ல காமிக்காதீங்க அவ்வளவுதான். வணக்கம்மா, பெருமாள் பேசுறேன். வணக்கம் ஐயா, சொல்லுங்க. மிக அருமையான கருத்துக்கள் அனைத்தும் நன்றிங்க ஐயா. முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை. ம், என்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு நான் வேலையில இருந்தேன் டவுன்ல. ஆனா ம், அந்த குடிசை என்ற இதை வந்து தாய்மாமன் கொண்டாந்து பச்சை மட்டையை வெட்டிட்டு வந்து பக்கத்து வீட்டுல ம், போய் ம், ஏறி வெட்டிட்டு வந்து அதை ம், குடிசையை கட்டி 7 நாள் இது பண்ணி மறுபடியும் வந்து யாரும் சாப்பிட மாட்டாங்கன்ட்டு வெளியில இருந்து வந்து ம், ஐயரை ம், வச்சு அதை ம். புண்ணியதானம் வீட்ல பண்ணி புண்ணியோஜனை பண்ணி. ம், அப்புறம் அதுக்கு பிறகுதான் எல்லாருமே வருவாங்க, சாப்பிடுவாங்க. ரிலேஷன் எல்லாருமே ம், வந்தாங்க. எல்லாம் துணிமணி எடுத்து ம், கொண்டாந்து மிக ம், சிறப்பா ஃபங்க்ஷன் இது பண்றாங்க. ம். அதை கண்டிப்பாங்க. ஃபங்க்ஷனாவே கொண்டாடின பெரிய பொண்ணுக்கு. இல்லையா, இப்ப ஃபங்ஷனா கொண்டாடணுங்கய்யா. அதையும் நான் நடுவுல சொல்லியிருக்கணும். ஃபங்ஷனா கொண்டாடணும். காரணம் என்னன்னா, அந்த பொண்ணுக்கு ஒரு விதமான குழப்பம், ஒரு பதட்டம், ஒரு பயம் இருக்கும். நமக்கு இப்படி நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இவங்கெல்லாம் இப்படி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அப்போ புது துணி வர்றது, பூ குடுக்கறது, வளையல் குடுக்கறது, நகைகள்லாம் கொண்டு வந்து குடுக்கறது, பலகாரங்கள் செஞ்சு குடுக்கறது, பல பேர் வந்து பாக்குறது, இதெல்லாம் புதுசு புதுசா எங்கெங்கேயோ பார்க்காத சொந்தக்காரங்கலாம் அன்னைக்கு வருவாங்க. அப்ப தாய்மாமன் டவுன்ல அப்படிங்கிற அதெல்லாம் செய்யும்போது, அந்த குழந்தைக்கு அந்த ஹார்மோன் என்ன ஆகும்னா, புதுசா ஒரு மாரி புத்துணர்ச்சியோட அது வந்து சுரக்க ஆரம்பிக்கும். இதனால அந்த குழந்தை ரொம்ப தைரியமா இருப்பாங்க. அடுத்த அடுத்த நிகழ்வுகள்ல அந்த ஹார்மோன் சரியாவே வந்து சுரந்துகிட்டு இருக்கும். தடையே ஏற்படாது. இது செய்யாத அதான் அந்த பெண் குழந்தைங்களுக்கு தான் தாய்மாமன் இன்னைக்கு பிரச்சனையே. ம். அந்த தாய்மாமன் சீரு கொண்டு வரும்போது என்ன டவுன்ல வந்து பெருமாள் கிராமத்துல கொண்டு வர மாதிரி இன்னைக்கு ஒரு 500 பேத்த கொண்டாந்து நிறுத்திருக்கிறீங்க அப்படின்னாங்க. சரி, சரிங்க. அ, சாப்பாடு மீதி இருந்து ஒரு 200 பேர் சாப்பிட்டு போனாங்க. அன்னதானம் எல்லாமே ம், இப்ப வெளியில கொடுத்து இது பண்ணோம். அப்ப வந்து ம், ம். சந்தோஷங்கள், ஆனா செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சந்தோஷங்கள் ஒரு பக்கம் நிம்மதியா ஐயோ! இருந்தது. இன்னைக்கு அதை நிச்சயமா. யாரும் கடைப்பிடிக்கிறது இல்ல. டவுன்ல இருந்துகிட்டு இப்படி பண்றாங்களே அப்படிங்கிற ஒரு குடிசை, அ, இதுல என்ன பழக்கங்கள் அப்படிங்கிறாங்க ஒரு சிலர் வந்து. ஆனா இல்ல இதெல்லாம் மிக சிறப்பாக சொன்னீங்க. சொல்லிக் என்ன குடுக்கணும். மேடம்? அதுக்கு தான் நாங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, இத விழிப்புணர்வா எல்லாருக்கும் ஏற்படுத்திட்டு இருக்கோம். இது ரொம்ப அவசியமான ஒரு ஃபங்ஷன். நீங்க கல்யாணம் பண்றதுக்கு அடுத்தது சீர் பண்றீங்களோ இல்லையோ, மாதவிடாய்க்கு கண்டிப்பா பண்ணணும். பூ பெய்தலுக்கு.
அடுத்தது 2வது வந்து சொன்னீங்க, இந்த பாய்லர் கோழி ஒரு 35 நாள் 40 நாள்ல வளரக்கூடிய ஒரு கோழியை வந்து என் பெண்கள் வந்து இன்னைக்கு விரும்பி சாப்பிட்டாங்க சின்ன பொண்ணுல. ஆனா என்னுடைய சின்ன பொண்ணு வந்து 12 வயசுல பூப்பாட்டினா. அதை வந்து ரொம்ப வருத்தத்தோடன்னு சொல்றேன் உங்ககிட்ட. ஏன்னு கண்டிப்பா கேட்டீங்கன்னா அன்னைக்கு வந்து சிக்கன் வந்து தான் வேணும் அப்படின்பா. அந்த சண்டே ஒரு நாள் மட்டும் ஒரு 1/2 hour எடுத்துக்கோ டிவி பார்த்துக்கிட்டு சாப்பிடும்போது 1/2 hour ஆயிடும். அதை விரும்பி சாப்பிட்டாங்க. அன்னைக்கு வந்து வேல்யூவும் அமௌண்ட்டும் வந்து கம்மியா இருந்தது. அதனால அதை சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது இப்ப கம்ப்ளீட்டா அத்தனையும் என்னுடைய பேத்தி முதல்ல அத்தனையும் வீட்டுல எந்த வித இதுமே எந்த ஃபங்க்ஷனுக்குமே அவாய்ட் பண்ணியாச்சு. எல்லாம் நாட்டுக்கோழி கண்டிப்பா வீட்லயே தோட்டத்திலேயே வளர்த்துறோம், தோட்டத்திலேயே இது பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அவ்வளவுதான் பண்ணிக்கிட்டோம். அவ்வளவுதான் அவ்வளவுதான். சந்தோஷம் ஓகே சந்தோஷம். மேடம். நன்றி நன்றி மேடம். வாழ்க வளமுடன், வாழ்க நன்றி. வையகம். வணக்கம் மேடம். வணக்கம் சொல்லுங்க. என் பொண்ணு காலேஜ் படிக்குது மேடம். அவங்க வந்து இப்ப ஹாஸ்டல்ல இருக்காங்க. காலையில சரி காலையில சாப்பிட்டுட்டு காலேஜுக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு மாதம் இதே பிரச்சனை பண்ணுது மேடம். காலையில சாப்பிடுறாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 9 மணிக்கு மேல தலை குளிச்சுட்டாங்கன்னா வாமிட் எடுத்துடுறாங்க. எப்ப வயிற்றுக்குள்ள உணவுன்னு இருந்துட்டாலே வாமிட் தான். அது அறுவதுக்கு முன்னாடியே ஆனா சாப்பிட்டுருவாங்க. அது எப்போ வரும்னே தெரியாது. அந்த டயத்துல வந்துரும். ஆனா காலையில சாப்பிட்ட சாப்பாடு கூட செரிக்காம இருந்து ஃபுல்லாவே வாந்தி தான் எடுப்பாங்க. வாந்தி எடுத்து உடம்பெல்லாம் உளுந்து முடியாம படுத்துருவாங்க. அப்புறம் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் குளுக்கோஸ் ஏத்துனோம்னா சரியாயிடும். அவங்க ஊசி போட்டு இப்படி இதே மாதிரி மாசம் வாமிட் தான். அன்னைக்கு ஒரு நாள் ஃபர்ஸ்ட் நாள் ஃபுல்லா பச்சை தண்ணி குடிச்சா கூட வாமிட் வந்து அது மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆமாமா. இந்த மாதிரி நிறைய பெண்கள் 50% பெண்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய கலாச்சாரத்துல வாழக்கூடிய பெண்கள் அனுபவிக்கக்கூடிய பிரச்சனை இது. இதுக்காக தான் நாங்க ஒவ்வொரு கல்லூரிகளுக்கும் போய் நம்ம சொல்றோம். தயவு செய்து இந்த டைம்ல வந்து இப்போ நம்மளுடைய கேரளா மாநிலத்துல இப்போ சமீபத்துல ஒரு பஞ்சாப் பல்கலைக்கழகம்ல இதுக்கு முன்னாடியே ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே கேரளாவுல முதலமைச்சரே ஆர்டர் போட்டாரு. இப்ப பல்கலைக்கழகத்திலயும் திருவேணந்திரம் பல்கலைக்கழகத்திலயும் என்ன போட்டிருக்காங்கன்னா, முதல் நாள் மாதவிடாயான முதல் நாள் பல்கலைக்கழக பரீட்சையும் நீங்க தேர்வையும் எழுத வேண்டாம். உங்களுக்கு விலக்குன்னு குடுத்துருக்காங்க. பள்ளிகளுக்கு குழந்தைங்க வர வேண்டாம். வேலைக்கு போற பெண்கள் முதல் நாள் வர வேண்டாம். அவங்களுக்கு புரியுதுங்க. நம்ம கலாச்சாரத்தையும், பண்பாட்டையும் வாழக்கூடிய நம்ம நாட்டுல இருக்கவங்களுக்கு தான் புரியல. ஒண்ணும் வேண்டாம். நம்ம வீட்ல இருக்கக்கூடிய ஆண்கள் புரிஞ்சுக்கிட்டா போதுமானது. ஒரு நாள் காலேஜுக்கோ, ஸ்கூலுக்கோ முதல் நாள் லீவ் சொல்லுங்க. நல்ல ஓய்வு எடுக்க சொல்லுங்க. லீவு போட்டு வரேன் மேடம். இந்த வாமிட் எடுத்து உடம்புக்கு ரொம்ப உடம்பெல்லாம் நடுக்கி ஒண்ணும் இல்ல. காரணம் பலவீனம் தான். வேற ஒண்ணுமே இல்ல. உடல்ல தேவையான அளவுக்கு சுண்ணாம்பு சத்தும், இரும்பு சத்தும் இல்லன்னு அர்த்தம். அப்ப எதிர்ப்பு சக்தி எங்க இருந்து கிடைக்கும்? அப்போ அந்த டைம்ல வந்து கழிவுகள் வெளியேறதுக்கு தேவையான சத்து குறைவா இருக்கு. அப்ப உடம்புல இருக்கக்கூடிய மொத்த சத்தையும் உடம்பு எடுத்துக்கிட்டு இந்த கழிவை வெளியேற்றுதுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அப்ப நீங்க என்ன பண்றீங்க? எக்ஸ்ட்ராவா போய் நீங்க ஒரு ட்ரிப்ஸ் போட வேண்டிய அவசியம் ஏற்படுது. நல்ல சத்தான உணவை சாப்பிட சொல்லுங்க. தேடி புடவை வாங்க போறோம், ட்ரெஸ் வாங்க போறோம், என்னென்னமோ காலேஜுக்கு சீட் வாங்க போறோம். ஆனா இயற்கையில விளைஞ்ச காய்கறிகள், பழங்கள் நம்ம தேடி போகணும். இனிமே அதை தேடி போகணும். போனீங்கன்னா நம்மளுடைய பெண் பிள்ளைகள் இந்த மாதிரி பாதிப்புக்கு வரவே மாட்டாங்க. எல்லாமே மருந்தடிச்சு, எல்லாமே வந்து ஜெர்மினேட்டடா இருக்கு. எல்லாமே வந்து ஃபெர்மென்டேஷன் அடிச்சு, ஃபுல்லாமே மருந்தடிச்சு தான் வருது. ட்ரக் அடிச்சு தான் வருது. இப்போ இதெல்லாம் சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு பாதிப்பு வருது. பழங்கள்லயே இன்ஜெக்ஷன் போட்டு கலர் சாயம்லாம் போடுறாங்க. கொஞ்சம் உணவுகள்ல கொஞ்சம் கவனம் செலுத்தி நல்ல சத்தான உணவுகளை கொடுத்தீங்கன்னா போதும். பீஸா, பர்கரு, ஸ்விக்கில ஆர்டர் போடுறது, சொமேட்டோல ஆர்டர் பண்ணுது, எல்லாமே ஃப்ரைட் ஐட்டம், ஃபிளேவர்ஸ், கலர் ஃபிளேவர்ஸ் இந்த மாதிரி அஜினோமோட்டோ போட்டதெல்லாம் வாங்கி சாப்பிடுறது. இது எல்லாமே கூட கெடுதல் தான். குழந்தைக்கு சாப்பிடும்போது திருப்தியா, மனசுக்கு ஆசையா எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆனா உடம்புல சத்தா சேருமானா குப்பையா தான் சேரும். இதுதான் பெரும்பாலும் பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு கழிவு நீக்கம் நடக்கும்போது பலவீனம் ஆறதுக்கு முக்கியமான காரணம். வீட்ல ராகி களி பண்ணி கொடுங்க, கம்மங்கூழ் பண்ணி கொடுங்க, உளுந்த கஞ்சி பண்ணி கொடுங்க, கருப்பட்டி பணியாரம் பண்ணி கொடுங்க, எள்ளு பொடி, எள்ளு உருண்டை இதையெல்லாம் செஞ்சு கொடுங்க. இதையெல்லாம் அவங்க விரும்பி சாப்பிட்டாலும் இதெல்லாம் நீங்க சாப்பிட வீட்ல வச்சுட்டு இதெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் கட்டாயமா உணவு பாரம்பரிய உணவுன்னு ஒரு வாரத்துக்கு ஒரு நாளாவது பழக்கப்படுத்துங்க. வீட்ல ஒரு வாழ்க்கை முறையா மாத்துங்க. குழந்தைங்க இந்த மாதிரி பாதிப்புக்கு கண்டிப்பா வரவே மாட்டாங்க. முயற்சி பண்ணி பாருங்க. சரிங்களா? நன்றி நன்றி. வணக்கம்ங்க. நான் பன்னீர்செல்வம் பேசுறேங்க. ஐயா வணக்கம். சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க சொன்ன பதிவு பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு சொன்ன விஷயங்கள் ஒரு கோடியில் ஒரு தடவை நன்றி மேடம். அது பாத்தீங்கன்னா இன்னைக்கு பஸ்ல ஏறினாக்கா சினிமா பாட்டு போட்டுட்டு போயிடுறாங்க. இன்னைக்கு நீங்க சொன்ன விஷயத்தை எல்லா பஸ்லயும் ஒளிபரப்புனாங்கன்னு வச்சுக்காங்களேன், மிகப்பெரிய மாற்றங்கள் வருங்க. இது அற்புதமான விஷயம். ஆனா அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, இப்ப நான் பஸ்ல போனோம்னு சொல்லி சொன்னா
இந்த உடைகள், பெண்களுடைய உடைகளை பார்த்து பார்த்து எனக்கு வந்து பயங்கர டென்ஷன் ஆயிடுங்க. அதே மாதிரி எங்க வீட்ல எல்லாம் கூட வந்தாங்கலாம் டென்ஷன் ஆகும். நீங்க அவங்க போனா போட்டு போறாங்க, நமக்கு என்ன போகுது அப்படின்னு சொல்லி இப்ப எனக்கு வந்து அதாவது ஃபிளவர் ரெமெடி வாங்கி கொடுத்துருக்காங்க இந்த எண்ணங்கள் மாறணுங்கிறதுக்கு. பீச்சும் அந்த இன்னொரு மருந்து 2 ஃபிளவர் ரெமெடி எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. சோ இது எண்ணங்கள் வந்து அவங்க போட்டு போறாங்க, நமக்கு என்ன போகுது, நீங்க ஏன் அதெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எங்க வீட்டுல சொல்லுவாங்க. நீங்க இன்னைக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் வந்து மிக அற்புதமான விஷயம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க இப்ப என்னுடைய ஃப்ரெண்டு, எங்க பக்கத்து வீட்டுக்கார பையன், அவங்க வீட்டுல வந்து 6 பொண்ணு 4 பசங்க. 6 பொண்ணு 4 பசங்க. கடைசியா பிறந்தது ரெட்டைப்போருங்க. 10ஆவதா 11ஆவதா பிறந்த பிறப்பு வந்து ரெட்டைப்போரு. சோ அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு அத்தனை குழந்தை பெத்துமே கூட அந்த அம்மாவுக்கு வந்து வயிறுங்கிறதே பார்க்க முடியாதுங்க. அவர் வந்து அவ்வளவு அழகா இருப்பாருங்க. அப்படியெல்லாம் இருந்தாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு வந்து 100 ஆஸ்பத்திரிக்கு ஏறி இறங்குறாங்க. புரியுதுங்களா? சோ அப்ப வந்து இது காரணம் எல்லாமே நீங்க சொன்னது வந்து அதாவது வந்து 1000ன்னு சொல்லக்கூடாது, கோடியில ஒரு வார்த்தை. அற்புதமான விஷயங்கள். இந்த விஷயங்கள் வந்து சமுதாயத்துக்கு கம்ப்ளீட்டா பரப்பணும். அது வந்து இது வந்து என்னுடைய கருத்து என்னன்னு சொன்னா, நீங்க இன்னைக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே வந்து பஸ்ல ரிலே பண்ணுங்க. ஏன்னா பஸ்ல தான் பெண்கள் இன்னைக்கு விடிஞ்சிட்டாக்க பஸ்ல தான் நிறைய பெண்கள் காலையில சாயங்காலம் ஃபுல்லா டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அறிவுரை வந்து எல்லா பெண்களுக்கும் வரணுங்க. வந்தாதான் சமுதாயம் திருந்தும். ஏன்னா எதிர்காலத்துல வந்து இப்ப அது குழந்தை பிறப்புங்கிறத வந்து ஒரு அபூர்வ ஒரு நிகழ்வா ஆயிட மாட்டேன். ஒரு குழந்தைக்கே சாத்தியம் இல்லாத ஒரு சூழல் வந்தாச்சு இப்போ. அந்த மாதிரியான கண்டிஷன்ல இன்னைக்கு போயிட்டு இருக்குது. ரொம்ப வர்ஸ்டா போயிட்டு இருக்குது. ஒவ்வொரு பெண்களும் உணர்ந்து செயல்பட்டாங்கன்னாக்க தான் வம்சாவளி விருத்திக்கு வந்து வாய்ப்பு இருக்குதுங்க. ரொம்ப அற்புதமான விஷயம் இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க. இது வந்து ரொம்ப நன்றிமா. நன்றி. அம்மா இன்னைக்கு அற்புதமான கிளாஸ் எடுத்தீங்கம்மா. ரொம்ப அற்புதம். நன்றிம்மா. நன்றி, அனைவருக்கும் நன்றி. ஒரு அற்புதமான வகுப்பு என்பதை விட வந்து இன்னைக்கு வந்து அறிவு சார்ந்த வகுப்பு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து வகுப்பை வந்து எவ்வளவு நாள் வந்து நம்ம ஒவ்வொரு சார்ந்து பார்க்கக்குள்ள இன்றைக்கு வந்து ஒரு சிறப்பு விருந்தினரா ஒரு சிறப்பா ஒரு வகுப்பு எடுப்பாங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். ஆனா இன்னைக்கு வந்து ஒவ்வொரு மனிதருக்கும் உண்டான அந்த அறிவு சார்ந்த ஒரு விஷயத்த வந்து நமக்கு இன்னைக்கு தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஏன்னா நம்ம அந்த அறிவை தெளிவுபடுத்தினா மட்டும்தான் இந்த விஷயத்துல நம்ம சக்சஸ் அடைய முடியும். நம்ம வந்து நமக்கு நாமே அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஏற்படுத்திக்கணும். இன்னைக்கு எல்லாருமே வந்து பல்வேறு கருத்துக்களை வந்து உங்களுடைய சந்தேகமும் சரி, உங்களுடைய அனுபவங்களையும் வந்து இதை பகிர்ந்தீங்க. மாற்றங்கள் எங்கிருந்து வெளியில இருந்து வரப்போறது கிடையாது. நம்மிடம் இருந்துதான் மாற்றங்கள் வெளியே செல்ல வேண்டும். எனவே ஒவ்வொருடைய கருத்துக்களும் சிறப்பான கருத்துக்கள். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை அப்படிங்கறத வந்து இன்னைக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திய அந்த பாக்கரையா வந்து எவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினாங்க. இன்னைக்கு வந்து அந்த மாற்றங்கள் வந்து கடைக்காரர்கள் கொண்டு வரல, நம்மளால தான் கடைக்காரர்கள் அந்த மாற்றத்தை உருவாக்கி. இன்னைக்கு நம்ம போய் கேட்க உள்ள எனக்கு வந்து வெள்ளை சர்க்கரை வேண்டாம், நாட்டு சர்க்கரை இது வெள்ளை சர்க்கரை வேண்டாம், நமக்கு வந்து இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கக்குள்ள அவங்க வந்து அதை ஏற்படுத்தி இன்னைக்கு வந்து எல்லா கடைகள்லயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜீனிங்கிறதே வந்து இல்லாம போயிட்டு இன்னைக்கு வந்து நாட்டு சர்க்கரை வந்து கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி கருப்பட்டி வந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு விழிப்புணர்வும் வந்து மக்கள்கிட்ட தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம உணர வேண்டும். அந்த அறிவு சார்ந்த விஷயங்களை வந்து இன்னைக்கு அம்மா வந்து ரொம்ப தெளிவுபடுத்தியிருக்காங்க. இது வந்து சொல்றது கோடி இல்ல, கோடான கோடி விஷயங்கள் வந்து நன்றி சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பெரிய விஷயம். அந்த மாற்றத்தை வந்து இன்னைக்கு வந்து நம்ம தான் ஏற்படுத்தணும். இதுல வந்து 35 பேர் நம்ம இருந்துட்டு இருக்கோம். இந்த மாற்றங்கள் வந்து இந்த 35 பேர்கள்ட்ட இருந்து புறப்பட வேண்டும் என்பது என்னுடைய ஆத்மாத்மான ஒரு வேண்டுகோள். நீங்க வந்து இந்த விஷயத்தை எடுத்துட்டு போனா உங்களோட சந்தேகங்கள் புரியுது. அதாவது இன்னைக்கு வந்து என்கிட்டயே நிறைய பேர் சொல்லுவாங்க, சில விஷயங்கள் நம்ம செய்யக்குள்ள இதெல்லாம் அந்த காலத்துல செஞ்சது இப்ப ஏன் செய்யற அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அந்த காலத்துல செஞ்சதுங்கிறத வந்து நம்ம வந்து முன்னிலைப்படுத்தணும், அதை வந்து பின்னிலைப்படுத்தக்கூடாது. அந்த காலத்துல செஞ்சதுனாலதான் இந்த காலத்துல நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படிங்கறத முன்னிலைப்படுத்தணும். இந்த காலத்துல நம்ம செய்யறத வந்து எந்த காலத்துல நம்ம நல்லா இருக்க முடியுங்கிறத வந்து இந்த காலத்திலேயே நம்மளால நல்லா இருக்க முடியல அப்படிங்கிற சூழ்நிலை தெளிவுகளை வந்து ஒவ்வொருத்தவங்களும் உணர வேண்டும் என்பதை வந்து நான் வந்து இதை வந்து யார்கிட்ட சொன்னாலும் திருப்பி நான் தான் சொல்லுவேன். அந்த காலத்துல இப்ப வந்து நீங்க வந்து எதையுமே வந்து
இப்ப ஐயா கூட சொன்னாங்க பஸ்ல போடலாம். பஸ்லங்கிறது வந்து அடுத்தவர்கள் சொல்லி போடுறது. நீங்க வந்து நீங்க ஒரு கார்லயோ இல்ல ஒரு குடும்பமா போற ஒரு வேன்லயோ நீங்க போகக்குள்ள நீங்க அந்த விஷயத்த இன்னைக்கு அந்த ஒரு 10 பேருக்கு 30 பேருக்கு தெரியப்படுத்துங்க. அப்படிங்கிற இந்த மாற்றங்கள் வந்து எப்படி நமக்கு வந்து கீழ இருந்தா புறப்பட வேண்டும். நம்ம வந்து இன்னைக்கு வந்து பஸ்ல போடுற விஷயம் வந்து ஒரு நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்லல. நம்ம இன்னைக்கு கார்ல ஒரு 5 பேர் போகல கூட இந்த வீடியோ நம்ம இன்னைக்கு அம்மா பேசியிருக்காங்க, யூடியூப்ல இருக்கும். எல்லாருமே அந்த லிங்க் எடுத்துட்டு கூட நீங்க அந்த போகுள்ள ஒரு பயணங்கள் போகுள்ள நீங்க கண்டிப்பா அதை 10 பேருக்கு நீங்க தெரியப்படுத்தலாம். நாளைக்கு ஒரு வேன்ல போகுள்ள தெரியப்படுத்தலாம். இல்ல ஒரு பஸ்ல போறீங்களா அங்க தெரியப்படுத்தலாம். நம்மளிடம் இருந்து மாற்றங்கள் வந்தாதான் இது கண்டிப்பாக சக்சஸ் ஆக முடியும். அடுத்தவர்களிடம் நாம் எதிர்பார்க்கவே முடியாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இது வந்து எப்படின்னாக்கா இது வகுப்பு அல்ல, ஒரு பெரிய ஒரு இந்த நிகழ்வு நடந்தது வந்து எந்த விதத்திலையும் நம்ம ஈடு செய்ய முடியாத ஒரு விஷயம் தான் சொல்லலாம். அதுதான் அந்த விஷயத்த சொல்லக்குள்ளதான் இன்னைக்கு நமக்கு வந்து அம்மா வந்து ஒரு அறிவு கண்ணை திறந்திருக்காங்க. எல்லாருக்குமே இந்த குழுவுல உள்ள 35 பேருக்கு வந்து அறிவு கண்ணை வந்து நமக்கு திறந்து வச்சிருக்காங்க. இதை வந்து நம்ம மனப்பூர்வமா கண்டிப்பாக ஒவ்வொரு வகுப்புலையும் நான் சொல்லுவேன், மனப்பூர்வமாக ஒவ்வொருவரும் இதை வந்து எந்த அளவுக்கு நம்ம இந்த விழிப்புணர்வு வெளியில கொண்டு போய் நம்ம சேர்க்க முடியுமோ அதுதான் நமக்கு வந்து இந்த வகுப்புல நம்ம கலந்துகிட்டதுக்கு உண்டான பெரிய வெற்றின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து இந்த மாற்றங்கள் அதாவது இது மாற்றம் வேண்டாம். இன்னைக்கு வந்து என்னன்னாக்கா இன்றைய சூழ்நிலையில வந்து பிறக்கும் குழந்தைகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, அதாவது தெரியாம பாதிக்கப்படுறாங்க. நம்ம தெரிஞ்சுட்டு சும்மா இருந்தோம்னா அவங்க குற்றவாளி கிடையாது, நம்ம தான் குற்றவாளி. அதை ஃபர்ஸ்ட் உணர நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்த வந்து அடுத்தவங்களுக்கு கொண்டு போகாம அடுத்தவங்களுக்கு சொல்லாம இருந்தோம்னா இது கண்டிப்பா நம்ம தான் குற்றவாளி. ஏன்னா தெரியாம அவங்க பாதிக்கப்படுறது வந்து அவங்க குற்றவாளியே கிடையாது என்பதை நீங்க உணர வேண்டும். ஏன்னா இந்த காலகட்டங்கள்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் புதுமையை நோக்கி போகல. சில விஷயங்கள் அம்மா சொல்ற மாதிரி சில விஷயங்கள் போகலாம். இன்னைக்கு வந்து நீங்க பயன்படுத்த ஸ்கூலுக்கு போகல உள்ள பிரச்சனைகள் சொல்றீங்க. அந்த பிரச்சனைகள்ல பாதியை வந்து நம்ம எப்படி கட்டுப்படுத்த முடியும், நம்ம எப்படி மாத்திக்க முடியும் அப்படிங்கறதை நீங்க உணர வேண்டும். இன்னைக்கு வந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து இன்றைய காலகட்டத்தை நோக்கி நம்ம எதையும் செயல்படுத்தாம முன்னோர்கள் வாழ்ந்து இன்னைக்கு இதுல இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு 50+ அப்படின்னு தான் இருப்போம். அதனால வந்து இப்ப இருக்கிற தாய்மார்களும் சரி தந்தைமார்களும் சரி அவங்க எல்லாருமே பழைய காலத்துல நல்ல ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்திருப்பீங்க. அதனால வந்து உங்களுடைய அந்த வாழ்க்கை முறையை வந்து குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பாக புகுத்த வேண்டும் அப்படின்னு தான் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா வந்து அந்த விஷயங்கள் அவங்களுக்கு போய் சேர்ந்தாதான் இன்னைக்கு அதாவது நியூ ஜென்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி புது மாற்றங்கள் வந்துட்டுங்கிறதுனால நம்ம மற்றவைகளை நம்ம இன்னைக்கு வந்து எடுத்து போறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் வருது. உண்மையில அவங்க சொல்லக்குள்ள ஒண்ணுமே நமக்கு ஒரு மனசளவுல ரொம்ப பாதிப்பு உண்டு பண்ணும். இந்த விஷயங்கள்லாம் கேட்கவுள்ள ரொம்ப பாதிப்பு உண்டு பண்ணணும்னு வச்சுங்களேன். அதனால வந்து எல்லாருமே வந்து இந்த விஷயங்களை உண்மையா கையில எடுங்க, அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க. இது வந்து எல்லாருக்கும் இந்த விழிப்புணர்வு போய் சேரணும். இன்னைக்கு ஐயா சொன்ன மாதிரி எல்லாருமே ஒரு பென்ட்ரைவ் போட்டு வச்சீங்க. எங்க போனாலும் இந்த விஷயத்த வந்து பென்ட்ரைவ்ல ஃபர்ஸ்ட் போடுங்க. நீங்க என்ன பாட்டு போடுறது, நான் ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழுவா போகல செயல்படுத்துங்க. ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம எந்த அளவுக்கு மைண்டை யூஸ் பண்ணி செய்யறோமோ கண்டிப்பாக வெற்றி அடையும். நாளைய சமுதாயம் கண்டிப்பாக மாறும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு அனைவரும் செயல்பட வேண்டும் என்று அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அம்மாவுக்கு வந்து நன்றி சொல்றது வார்த்தைகள் இல்லைன்னு தான் சொல்லலாம். இந்த பிரபஞ்சம் வந்து உண்மையிலுமே இது என்னுடைய கடமைங்கய்யா. இது என்னுடைய ஒரு பெண்ணா நான் செய்ய வேண்டிய கடமை. இதை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். இது நன்றி எல்லாம் சொல்ல வேண்டியது நிச்சயமா. ஆத்மார்த்தமான அந்த கடமையை வந்து இந்த இரையாற்றல் வந்து நமக்கு வந்து அம்மா மூலியமா நமக்கு அனுப்பியிருக்கு. அந்த பிரபஞ்சத்திற்கும் நம்ம வந்து இந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்ச்சியை நமக்கு ஏற்படுத்தி சிறப்பித்து கொடுத்த அகிலா மேடம் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய இந்த செயல்பாடுகள் இந்த இதை வந்து மேன்மேலும் எல்லாருக்கும் வந்து போய் சேரணும். அனைவரும் என்னைக்கு அகில பாஸ்கரையாவோட ஒரு மாற்றங்கள்னால இன்னைக்கு வந்து சமுதாயங்கள் மாறி நல்ல சிறப்பா நடந்துகிட்டு இருக்குதோ அதே மாதிரி உங்களினால் இந்த குழந்தை வளர்ப்பாக இருக்கட்டும், இந்த பெண்கள் நலனாக இருக்கட்டும், இயற்கை சார்ந்த ஆரோக்கிய விஷயங்கள் உங்களினால் கண்டிப்பாக இந்த சமுதாயம் வளர வேண்டும், சமுதாயம் மாற வேண்டும். அனைவரும் இதை பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைவரும் இந்த தொலைநோக்கு பார்வையோடு குறுகிய சிந்தனையோடு இல்லாமல் கண்டிப்பாக அனைவரும் இது தொலைநோக்கு பார்வையோடு கையில் எடுங்கள் என்று அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா வந்து இதுல வந்து பாக்குறது பெருசு கிடையாது, கேட்கறது பெருசு கிடையாது, செய்கைகள் தான் முக்கியம் அப்படிங்கிறத வந்து நேரத்தில் தெளிவுபடுத்துகிற
எல்லாரும் இதை வந்து கையில் எடுங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, நம்ம ஒரு குழுவை இயக்கிட்டு இருக்கோம். காலேஜ் ஒரு குழு வந்து இயங்கிட்டு இருக்கு. உங்களோட செயல்பாடுகளை வந்து நீங்க கண்டிப்பா அதுல தெரியப்படுத்துங்க. நீங்க என்ன செய்றீங்க, இந்த விஷயத்த கூட நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னு கூட தெரியப்படுத்தலாம். நம்ம உணவு சார்ந்து மற்ற விஷயங்களை சார்ந்து கூட தெரியப்படுத்துங்கன்னு சொல்றோம். அது மாதிரி இருக்கக்குள்ளையும் இந்த விஷயங்களை சார்ந்து நான் இன்னைக்கு இது மாதிரி செஞ்சேன், இது மாதிரி போனேன், இது மாதிரி 2 பேர்ட்ட சொன்னேன், இது மாதிரி 2 பேர் மாறி இருக்காங்க, இது மாதிரி அவங்க நல்ல பயனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க. அதுக்காக தான் இந்த காலச்சக்கரமே உருவானது. அந்த வெற்றி தான் நமக்கு உண்மையாக கிடைக்க வேண்டும் என்று அனைவரையும் இந்த நேரத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு சிறப்பான நிகழ்ச்சியை தொடர்ந்து நமக்கு அளித்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும், இன்று நம்முடன் இணைந்து படையேற்ற ரோட்டரி கிளப் ஆஃப் கடலூர் மெட்டோன் சங்கத்திற்கும் மற்றும் ஆசனங்கள் இணைத்து பிறப்பித்த ஆசான் பாரதி தேவியம் அவர்களுக்கும் இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அனைவரின் அறிவு கண்ணை திறந்து ஒரு நல்ல உரையில் சிறப்பான உரையை நிகழ்த்திய அகிலா மேடம் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் நாளை வந்து பாத்தீங்கன்னா இறைமதன் ஐயா வந்து தொடர் நிகழ்வுகளோட அகத்தாய்வு பயிற்சி 1 வந்து நமக்கு கொடுக்குறாங்க. போன வாரமே சொல்லியிருந்தாங்க. அதனால அந்த அகத்தாய்வு பயிற்சி 1 வந்து கண்டிப்பாக, ஏன்னா வந்து அது முக்கியமான ஒரு பயிற்சி முறை. எப்படி வந்து நம்ம வந்து அவங்களோட ஒவ்வொரு பயிற்சி முறையில எடுத்துட்டு இருக்கோமோ அதே மாதிரி அகத்தாய்வு என்பது வந்து அந்த வேதாத்ரி மகரிஷி ஐயாவோட ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி முறை. அனைவரும் கண்டிப்பாக அதை பயில வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நாளைய நிகழ்வில் அனைவரும் கண்டிப்பாக குறித்த நேரத்தில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொண்டு, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையில நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. பெருமாள் பேசுறேன். ஒரு நிமிடம் ஐயா. வணக்கம், பெருமாள் பேசுறேன். ஒரு நிமிடம் சொல்லுங்க ஐயா. இந்த வீடியோவை கொஞ்சம் அப்படியே இதுலயே அப்படியே தனியாவே ஒரு இதை கொஞ்சம் கோர்வையா கொஞ்சம் போட்டு விடுங்க. எல்லாத்துக்கும் இது பண்ணட்டும். இதை ஒரு 4 நிமிடம் நான் வந்து இன்னொரு போன்ல வந்து ரெக்கார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து இப்போ என் பொண்ணுக்கு அனுப்பிட்டேன். நன்றி நன்றி ஐயா. அதனால ஒவ்வொருத்தரும் நீங்கள் சொன்ன மாதிரி இதை வந்து தான் மட்டும் கேட்டு தான் மட்டும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைமையை வந்து இன்னைக்கு இவ்வளவு விளக்கமா, இவ்வளவு தெளிவா, இவ்வளவுதான் இப்படிதான் வாழ வேண்டும், அப்படி எப்படி வேணாலும் வாழலாம், ஆனா இப்படிதான் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி மிக அழகாக அருமையாக இன்னைக்கு அத்தனை பேர்த்துக்கும் பெண்களுக்கு எடுத்து உரைத்த என்னோட அகிலா பெண்ணிற்கு மிக மிக நன்றி நன்றி நன்றி. நன்றியை சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டீங்க. அதனால மீண்டும் நான் அதை சொல்றேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த வீடியோவை கொஞ்சம் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. நல்லா இருக்கும். நன்றிங்க. அந்த அவங்களோட செஷனை மட்டும் நம்ம தனியா எடுத்து போட்டுருவோம். நன்றி. ஆமாய்யா. அவங்களுடைய இதை மட்டும் கொஞ்சம் தனியா எடுத்து போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ட்டு என்னுடைய வேண்டுகோள். தவறு இருந்தா மன்னித்து விடுங்கள். இல்ல குழுவில் போட்டுறையா. உங்க அன்பான வேண்டுகோளுக்கு நன்றி. போட்டுறேன். நன்றிங்க. நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளம்.